உடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையமண்ணா போற்றி, கண்ணாரமுதக் கடலே போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. சிம்பலம் சிற்றம்பலம் சிற்றம்பலம். எல்லாம் வல்ல எங்கள் ஏகம்பப் பெருமானுடைய திருவடிகளை நான் மனமழிமைகளால் முறை வணங்கிக் கொள்கின்றேன். அன்பிற்கு மதிப்பிற்குரிய சிவஞான அருளின் அறக்கட்டளை நிறுவனர் ஞானமையா அவர்களே, திருமுறையை விண்ணப்பம் செய்து திருக்கோயில் தொண்டு செய்கின்ற நம்முடைய சுந்தரமூர்த்தி ஐயா அவர்களே, சிவனே செல்வர்களே, தாய்மார்களே, உங்கள் அனைவருக்குடைய மனங்கனிந்த வணக்கம். 10ஆம் திருமுறையாக இருக்கின்ற திருமந்திரத்தில் 4ஆம் தந்திரம் நாம் திரு அம்பலச்சக்கரம் என்ற பகுதியை சிந்திப்பதற்கு திருவருளும் குருவருளும் நமக்கு கூட்டியிருக்கிறது. தொடர் எண்ணாக 959வது பாடல் 4ஆம் தந்திரம். திரு அம்பலச்சக்கரத்தினுடைய தலைப்பு என்றால் அது 63வது மந்திரம். நாம் அதைத்தான் இன்றைக்கு சிந்திக்கணும். 5 எழுத்துக்களுடைய சிறப்பையெல்லாம் இந்த பகுதியில் அவர் சொல்லி வருகிறார். திரு அம்பலச்சக்கரத்தில் 5 எழுத்து மந்திரம் பொறிக்கப்படுவதால் அதனுடைய சிறப்புகள் என்ன என்றெல்லாம் பல வகையாக திருமூலர் விளக்குகிறார். பின்பகுதியில், திருமந்திரத்தினுடைய பின்பகுதியிலே 5 எழுத்தை பற்றி சொல்லுகிறார். உண்மை விளக்கம் காலையில் நாம் உண்மை விளக்கம் நடத்துகிறோம். உண்மை விளக்கத்திற்கும் திருமந்திரத்துக்கும் ஒரு குறிப்பு சொல்வார்கள். உண்மை விளக்கத்தில் நாதன் நடம் ஏது, 5 எழுத்துத்தான் ஏது என்று அப்படி நாதன் நடனத்தை சொல்லி பின்னாலே 5 எழுத்தை கேட்கிறார். திருமந்திரத்தில் 5 எழுத்தை சொல்லி நாதன் நடத்தை சொல்லுகிறார், திருக்கூத்து சொல்லுகிறார். வேறுபாடு அது ஏனென்றால், உண்மை விளக்க ஆசிரியர் திருவடி வனவாசகம் கடந்தார். நடனத்தை எப்படி பார்க்க வேண்டும் என்பதை முதல்ல சொல்லணும், கூத்து எப்படி என்று அதன் விளக்கத்தை சொல்ல வேண்டும் என்று விரிவாக உண்மை விளக்கத்தில் நாம் நாதன் நடனம் பற்றி சொல்லுகிறார். நமக்கு தெரியும், அதை ஞான நடனம், ஊன நடனம், ஆனந்த நடனம் என்றெல்லாம் நாம் சொல்கிறோம். மந்திர வடிவாக எப்படி கூத்தினை தரிசிப்பது என்றும், பொதுவாக உண்மை விளக்கத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை பாடலை விளக்கிறார். நாதன் நடனமாடுகிறான் என்றால் முதல்ல 8ம் 2ம் உருவான இலிங்கம் அதிலே நடனமாடுகிறான். நட்டம் புதல்வா நபிலக்கேள் என்று 8ம் 2மாக சொல்லுகிறார். அப்புறம் 5 எழுத்து நமசிவாய 5 எழுத்தாக பெருமான் நடனமாடுகிறான் என்றும் சொல்லுகிறார். பராசக்தியினுடைய வடிவாக, அருள் வடிவாக, அருள் அம்பலத்தில் இருந்து ஆடுகிறார் என்று 3 வகையாக சொல்றார். பறை இடமா என்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் என்று சொல்றார். 3 இடங்களில் ஆடுகிறான் என்றால் அது ஏன் அப்படி 3 இடங்களை சொல்கிறார் என்பதற்கு ஒரு விளக்கம் தருகிறார்கள். உண்மை விளக்கத்தில் அந்த விளக்கம் நம்ம சொல்ல போகிறோம். இருந்தாலும் நம்ம இங்கே தொடர்புக்காக சொல்கிறோம். மந்திர வடிவாக இருப்பது என்பது ஸ்தூல வடிவம். நடராஜ பெருமானுடைய வடிவத்தை, பொதுவாக சிவனுடைய வடிவத்தை சொல்லப்படுவது ஸ்தூல வடிவமாக சொல்வது மந்திர வடிவம். ஆன்மாவை இடமாக கொள்ளுகிறான், ஆடுகிறான் என்றால் அது சூக்கும வடிவம். பராசக்தியை இடமாக, அருளை இடமாக கொள்கிறான் என்றால் அது அதிசூக்கும வடிவம் என்று 3 நிலையிலே நாம் பெருமானை சொல்லுகிறோம். ஸ்தூல வடிவம், சூக்கும வடிவம், அதிசூக்கும வடிவம் என்று. அதற்காக அந்த 3 சொல்லுகிறார் என்று அங்கு விளக்கம் வரும். அதுபோல நாதனுடைய நடனத்தை எப்படியெல்லாம் நாம் தரிசிக்க வேண்டும் என தில்லை தரிசிக்க முத்தி எப்படி தரிசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த விளக்கத்தை அவர் தருகிறார். அதே இங்கே வருகின்ற பொழுது நம்முடைய திருமூலர் 5 எழுத்து
அதனுடைய நிலையெல்லாம் என்னன்னு சொல்லி அப்புறம் திருக்கூத்து என்ன என்று திருக்கூத்தை விளக்குகிறார். பல்வேறு வகையாக திருக்கூத்தை விளக்குகிறார். பொதுவாக முதல்ல திருக்கூத்துன்னே போட்டுருவார். அது என்ன? எங்கும் திருநடனம், எங்கும் சிதம்பரம் என்று முதல்ல ஏதோ தில்லையில் தான் நடனம் ஆடுகிறான், சிதம்பரத்துக்கு தான் நீங்கள் போக வேண்டும் என்று இல்லை, எங்கும் திருநட்டம் எங்கும் சிதம்பரமாக இருக்கிறது இடம் என்று முதல்ல சொல்லிடுறார். எப்படி சிவபூஜையை சொல்லுகிற பொழுது சிவபூஜை நீங்கள் செய்வதற்கு முன்னாலே என்ன சொல்லிடுறார்? ஊனுடம்பு ஆலயம் உள்ளம் பெருங்கோயில் சொல்லிட்டார். நீங்கள் அதுதான் சிறப்பாக முதல்ல உணர வேண்டும். நம்முடைய உள்ளத்திலே இருக்கிறான், கருவறையில் இருக்கிறான். பெருங்கோயில் என்றால் கருவறை. உள்ளமாகிய கருவறையிலே பெருமான் இருக்கின்றான். அதனால் இந்த உடம்பு ஆலயமாகிறது. எல்லா உடம்பும் ஆலயம் இல்லை இல்லையா? எல்லா உடம்பும் ஆலயம்னு சொல்ல முடியுமான்னா, உள்ளத்திலே பெருமானை எப்பொழுதும் நீங்காமல் வைத்துக் கொண்டிருந்தால் அந்த உடம்பு ஆலயம், ஊனுடம்பு ஆலயம்ன்ற. அதேதான் அந்த நடமாடும் கோயில் படமாடும் கோயில் சொல்றார் இல்லையா? அதில் ஒரு குறிப்பு சொல்றார். நடமாடும் கோயில் நம்பர்க்கு நம்பர்க்கு ஒன்றியில் நம்பர்னு சொல்றதுனால எல்லாம் நடமாடும் கோயில் இல்லை, நடமாடுறவங்களாம் கோயிலான்னா இல்லையா? நடமாடுகின்ற கோயில் என்றால் அவர் நம்பர் என்றால் சிவனடியார். சிவனை உள்ளே இருக்கிறவர்கள்னாலே அவங்களுக்கு தான் நம்பர்க்கு ஒன்றியல்னு ஒரு குறிப்பு சொல்கிறார். அப்போ தான் நீ படமாட கோயில் பகவருக்கு அது ஆகும். சிவனடியாருக்கு நீ செய்தால் அந்த அன்னம்பாளைப்போ மற்ற எதுவோ செய்தால் அது படமாட கோயில் பகவருக்கு போய் சேரும்ன்றார். இது தெரியாமல் பல பேர் என்ன பண்ணுறாங்க, திருமூலர் கோயிலை மறுக்கிறார், மக்களுக்கு தொண்டு செய்தால் அதுதான் மகேசன் தொண்டு என்று சொல்கிறார்ன்றாங்க. அப்படி இல்லை, மக்களுக்கு தொண்டு சொல்லலவர். மாகேஸ்வர பூஜையாக சிவனடியாருக்கு செய்வதுதான் அங்கே பெருமானுக்கு போய் சேரும். மக்களுக்கு செய்யக்கூடாதுன்னு சொல்லலை. யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடின்னார், எல்லாரும் சாப்பாடு போடுங்கன்றார். அவர் சாதாரணமாக சொல்ல. அது அறவாழ்வாக மக்களுக்கு செய்தால் அது அறம், சிவனடியாருக்கு செய்தால் அது தபம் என்று பிரிக்கிறார். அந்த மாதிரி சில குறிப்புகளாக அவர் பல இடங்களில் சொல்கிறான்னு பார்க்கிறோம். திருக்கூத்து, தில்லைக்கூத்து, பொன் தில்லைக்கூத்து, சிவானந்த கூத்து என்றெல்லாம் திருமந்திரத்தில் பார்க்கிறோம். அதுபோல இங்கே அஞ்செழுத்தை பலவாறு விளக்குகிறார். இந்த இடத்துலையும் நேரம் கிடைக்கிற பொழுதெல்லாம் இடம் கிடைக்கிற பொழுதெல்லாம் ஒரு அஞ்செழுத்தை சொல்கிறார். திரு அம்பலத்திலே சொல்லுகிறார் என்று தான் நம்ம பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு பார்ப்பது நகார மகார சிகாரம் நடுவா மகாரம் இரண்டு வழியுடன் கூடி முகாரம் முதற்கொண்டு ஒரு கால் உரைக்க மகார முதல்வன் மனத்தகத்தானே என்று போன வகுப்பில் இதை நம்ம சொல்லியிருக்கிறோம். அதை மறுபடியும் அந்த நினைவுக்காக மறுபடியும் சொல்கிறோம். அதில் உகாரம் முதற்கொண்டு ஒரு கால் உரைக்கின் என்பதற்கு நம்ம ஒரு விஷயம் சொன்னோம். உகாரம் சொன்னால் அது ஓகாரம் தான், ஓகாரத்தை தான் உகாரம் சொல்றார். இப்போ எதுகை மோனைக்காக ஓகாரத்தை குறைத்து சொல்லலாம், தப்பில்லை. நிழல் என்பதை நீழல் என்று பாடுறாங்க. இணையடி நீழலே என்று ஈசன் என்ற இணையடி நீழலேன்னு பாடுறாங்க. அதுபோல நீட்டல் நெடில் வருவதை குறிலாவும் சொல்லலாம், தப்பு கிடையாது. அது செய்யுள் விகாரம் என்று சொல்லி வலித்தல் மெலித்தல் நீட்டல் குறுக்கல் என்றெல்லாம் தொகுத்தல் விரித்தல் என்றெல்லாம் நமக்கு செய்யுள் விகாரம் சொல்லப்படுகிறது. அதில் ஓகாரத்தை குறுகி சொல்லலாம் என்றால் அங்கே நகாரம் பகாரம் மகாரம்னு வர்றதுனால அந்த பாட்டை எல்லாம் முதல்ல நகாரம் பகாரம் வருது இல்லையா, அது குற்றெழுத்தாக இருக்குது. நகாரம் பகாரம்லாம் குற்றெழுத்து, மகாரம் எல்லாம். அதனால் ஓகாரம் சொல்லாமல் ஒகாரம்ன்றார். அந்த எதுகை நோக்கி ஓகாரம் என்பதை உகாரம் என்று குறிக்கினார்
என்பது அதான் இயற்கையான இலக்கணம். சொல்கிற பொழுது நான் உங்களுக்கு சித்தியார் பாட்டை சொன்னேன். சிவஞான சுவாமிகள் சிவஞான சித்தியாரில் அவ்வுடன் என்று ஆரம்பிக்கின்ற அந்த சித்தியார் பாட்டில் ஒவ்வுடன் வரும். ஒவ்வுடன் என்று வந்தால் அந்த ஓ என்பது ஓங்காரத்தை குறிக்கும். ஓவுடன் வரணும். அது பாட்டுக்காக ஒவ்வுடன் வருது என்று முதல்ல சொல்லிடுறார். குறுகி வருது, ஓங்காரம் ஓன் வருதுன்னு சொல்றார். குறுகி உரைக்குன்னு சொல்லலாம் இல்லையா? அவர் சொல்லலை. அப்படி சொல்லாமல் அவர் தயம் என்ன பண்ணுறார், செய்யுளாதலால் செய்யுளாதலால் குறுக்கி சொன்னார்னா அது குறுக்கல் விகாரம்னு ஆகிடும், செய்யுள் இலக்கணம் ஆகிடும். சித்தியார் பாட்டுக்கு செய்யுள் இலக்கணம் முக்கியம் அல்ல, அது சொன்னால் தப்பு கிடையாது. செய்யுள் இலக்கணத்தை காட்டிலும் சித்தாந்த இலக்கணம் மிக முக்கியம் என்றுதான். ஓகாரம் மந்திரம் இல்லையா, மந்திரை சொல்லாதலால் மறைத்து கூறினார் என்று எழுதுகிறார். என்ன அழகான நயம் அது! மந்திரை சொல்லாதலால் அதை மறைத்து, உகாரம் குறுகிதான் சொல்றார், குறுக்குன்னு சொல்லிட்டு போகலாம். சித்தாந்த இலக்கணம் செய்யுள் இலக்கணத்தை காட்டும் சிறந்ததல்லவா சித்தியாரில். எனவே உகாரம் சொல்லாத மந்திரை சொல்லாதலால் அதை மறைத்து கூறினார் என்றால், அந்த ஐந்தெழுத்தையெல்லாம் நாம் இஷ்டத்துக்கு சொல்லக்கூடாது, மறைத்து தான் சொல்லணும் என்றுதான் உபநயனம் நடக்கிற பொழுது அந்த முனிவர்களுக்கெல்லாம் அந்தணர்களுக்கெல்லாம் அஞ்செழுத்து அஞ்செழுத்து தான் சொல்கிறார். அது என்னன்னு சொல்லலை அவர். அஞ்செழுத்து என்று அந்த மந்திரத்தை மறைத்து தான் சொல்கிறார். அந்த இலக்கணத்தை சொல்லுவாங்க, நன்னூல் இலக்கணத்தில் அதெல்லாம் வரும். போலி எழுத்துன்னு சொல்கிற பொழுது முதற்போலி, இடைப்போலி, கடைப்போலி என்று வரும். முதல் எழுத்து மாறி வந்தால் அது முதற்போலி. அதாவது மையல் என்பது மயல் என்று வந்தால் அது முதல் எழுத்து மாறி வருது, எனவே அது முதற்போலி. அரசன் என்பது அரைசன் வந்தால் அந்த ராவுக்கு ரை வருது, எனவே அது இடைப்போலி. பந்தல் என்று பந்தர்னு வந்தால் அது கடைப்போலி என்று ஒரு எழுத்து முதல் எழுத்து மாறினால் முதற்போலி, இடையெழுத்து மாறி வந்தால் இடைப்போலி, கடைப்போலி என்று அப்படி எடுத்துக்காட்டு சொல்கிறாங்க. பின்னால் அப்பாவது உரை எழுதியிருக்காங்க தொல்காப்பியத்திற்கு எழுத்தறிகாரத்தில். போலி எழுத்து என்று சொல்லுகிறார், நன்னூல்லையே போலின்னு வருது, உரையாசிரியன் போலின்னு சொல்கிறாங்க. போலி எழுத்து சொல்லலாமா? ஒரு நல்ல ஆசிரியர் போலியாக கற்றுக் கொடுக்கலாமா? நல்லா தானே சொல்லணும், நியாயமாக தானே சொல்லணும். எழுத்து அல்லாததை எழுத்து என்று சொல்லலாமா என்று அதற்கு விளக்கம் கொடுக்கிற பொழுது, போலி எழுத்துன்னு சொல்லக்கூடாது, இணை எழுத்து என்று சொல்லலாம், மாற்று எழுத்து என்று சொல்லலாம். இன்னைக்கு மாற்றுத்திறனாளின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு காலத்தில் அவங்கெல்லாம் வேறு மாதிரி சொல்லிட்டு இருந்தோம், அங்கையின உடையவர்கள் என்றெல்லாம் சொல்லிட்டு இருந்தோம். அப்படி சொல்லக்கூடாது, அது மொழிக்கு சிறப்பல்ல, நம்முடைய பண்பாட்டு மொழிக்கு அது சிறப்பல்ல என்று மாற்றுத்திறனாளின்னு இன்றைக்கு சொல்கிறோம் இல்லையா? அதே போல் போலி எழுத்துன்னு சொல்லக்கூடாது, இணை எழுத்து அல்லது மாற்றெழுத்து என்று சொல்லலாம். அப்போது முதல் போலி, இடைப்போலி, கடைப்போலின்ற மாதிரி முற்றுப்போலின்னு ஒன்று இருக்குது. முற்றுப்போலி என்றால் 3 எழுத்து மாறி வரும். 5 என்பது 5ன்னு வரும். ஐக்கு பதிலாக ஆ இருக்குது, இந்து பதிலாக இஞ்சி இருக்குது, தூக்கு பதிலாக சூ இருக்குது. 5 எழுத்து ஒரு முற்றுப்போலியாக இருந்தால் அது 5 எழுத்து என்று 5ன்றார் இல்லையா? அப்போ கூடிய வரையில் முற்றிலும் மறைத்துத்தான் மந்திரத்தை சொல்ல வேண்டும் என்று 5 என்பதையும் மறைத்து 5ன்றார் இல்லையா? 5ன்னு சொல்லாலே அதுவே மறைப்பு தான், அதுவே மறைப்பு தான். அதையும் மறைத்து 5 எழுத்து என்கிறார் என்றால், அந்த மந்திரம் பெருமானுக்குரியது, மூல மந்திரம் என்று அவர்கள் எவ்வளவு ஜாக்கிரதையாக அணுகியிருக்கிறார்கள். கண்டபடி அதை சொல்கிறது கிடையாதுன்னு பார்க்கிறோம். உங்களுக்கு தெரிந்திருக்கலாம், பலருக்கு தெரிந்திருக்கலாம், நான் அவங்களை நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க பெரும்பான்மையார். அப்பாவையும் முதலியாரும் எத்தனையோ முறை காஞ்சிபுரத்தில் பேசியிருக்கிறார்கள், எங்கெங்கேயோ பேசியிருக்கிறாங்க. ஒரு மேடையில் கூட அவர்கள் 5 எழுத்து நமசிவாய என்றோ சிவாய நம என்றோ சொல்லலை, சொன்னது கிடையாது. 5 எழுத்துன்னு சொல்லுவாங்க, தூல பஞ்சாட்சரம் அப்படி தான் சொல்லுவாங்களே தவிர, தூல பஞ்சாட்சரமாக இருக்கிற நாமெல்லாம் சொல்லிடுறோம், ஓம் நம சிவாய சபை நாமான்னு சொல்லிட்டு இருக்கணும். அப்படி சொல்கிற வழக்கம் அவளுக்கு இல்லை. அது அவ்வளோ பெரிய விஷயம் அல்லவா? சேக்கிடாரே சொல்லலையே.
சேக்கிழார் பெரிய புராணத்தில் 4000 பாட்டுக்கு மேலே பாடுறார். சொல்ல வேண்டிய இடம் வருது, சொல்ல வேண்டிய இடம் இருந்தாலும் கூட அவர் சொல்லவில்லை என்று பார்க்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொன்று அப்பர் பெருமான். அப்பர் பெருமான் எங்கேயுமே அவர் பதிக பயன் சொல்லலை. தான் பாடிய பதிகத்திற்கு இது பயன் என்று ஞானசம்பந்தரன் சுந்தரெல்லாம் சொல்கிறாங்க, காரைக்கால் அம்மையார் சொல்கிறாங்க. அப்பர் பெருமான் எங்கும் பதிக பயன் சொல்லலை. ஆனால் நற்றுணையாவது நமச்சிவாய பாடுறார் இல்லையா, அங்கே நமச்சிவாய பத்தும் ஏத்த வல்லார் தமக்கு இடுக்கன் இல்லையே என்று பயன் சொல்கிறார். அங்கே பயன் சொல்கிறார். அது ஏன்னா நமச்சிவாய என்பது மந்திரம் அல்லவா, மூலம் நான் சொல்லலை அதுன்ட்டார். என்னுடைய பதிகம் அல்லாது, இது நமச்சிவாய பதிகம், நான் நமச்சிவாயத்தை போற்றி பாடுகிறேன் அல்லவா, எனவே அந்த நமச்சிவாயத்தை சொன்னால் பயன் என்று தன்னுடைய நிலை மீறி அந்த அஞ்செழுத்தையும் நீங்கள் சொல்வதற்கு இல்லையா, அந்த நமச்சிவாய பத்துன்றார். 10 பாடலையும் பாடினால் ஏத்த வல்லாருக்கு இடுக்க நிலைன்னு பாடுறார். அப்போ அவங்கெல்லாம் அந்த மந்திரத்தை எவ்வளவு மதித்திருக்கிறார்கள், மந்திரமாக எண்ணி வணங்கி இருக்கிறாள்னு பார்க்கிறோம். என்றால் திருமுறையிலும் சரி மற்றதிலும் சரி பெருமானுடைய நாமம்தான் அஞ்செழுத்துன்னு சொல்கிறோம். நந்தி நாமம் நமச்சிவாயவேன்னு சொல்கிறோம். உண்மை விளக்கத்தில் அஞ்செழுத்து அவருடைய வடிவம்னு சொல்கிறோம். பெயர் மட்டுமல்ல, வடிவம்னு சொல்கிறோம். அது மட்டுமல்ல, சித்தாந்த கருத்தாக இருக்கின்ற பதிவது பாசம் என்ற 3 பொருளையும் விளக்குகின்ற மந்திரம் அது. எத்தனையோ மந்திரம் நமக்கு சைவத்திலே இருக்கிறது, அதெல்லாம் ஒன்றொன்றை விளக்குவது. ஆனால் இந்த மூல மந்திரம் 5 எழுத்து 3 பொருளையும் விளக்குகிறது என்று அவ்வளவு சிறப்பு நாம் அதை சொல்லுகிறோம் என்று பார்க்கிறோம். அதுதான் இங்கே சொல்கிறார், ஒவ்வுடன் ஓகாரம் முதற்கொண்டுன்றார். அந்த விளக்கத்தை இங்கே பார்க்கலாம். அந்த 63வது மந்திரமாக இருக்கிறது. நகார மகாரங்கள் முன்னர் உடைய சிகாரம், நாமாவுக்கு முன்னாலே சிகாரம்னா, சிகாரம் நடுவனதாய் நிற்க அவற்றின் பின்னதாகிய வகாரம் இடைகளை பிங்களை என்றும் இருவாயுக்குடன் பொருந்தி ஓங்காரத்தை முதற்கண்ணை பெற்று ஓதப்பட்டால் மேற்கூறிய எழுத்துக்களில் மகாரத்திற்கு முதல்வனாய் நின்று அதனை பரிவாகப்படுத்தி வரும் சிவன் அங்கனம் ஓதுவாரது உள்ளத்தை தனக்கு இடமாக கொண்டு எழுந்தருளி இருப்பான் என்று சொல்றார். அதில் என்ன அவர் சொல்றார், அந்த நாம என்பதையும் சொல்லணும், சீவாயும் சொல்லணும், ரெண்டும் இருக்கிறது. அது சிவ நடுவில் இருக்கணும், நம சிவ யான்னு வரும். எனவே நம சிவ என்பது நடுவில் இருக்கு, நடுவனதா என்றார். அதுக்கு முன்னாடி ஓங்காரத்தை சொல்லணும், ஒகாரம் என்ற ஓங்காரத்தை சொல்லணுன்றார். அப்போ ஓம் நம சிவாய என்ற அந்த மந்திரத்தை சொல்லணுன்றார். சொல்லும்பொழுது அப்படி எண்ணினால் மகாரத்திற்கு முதல்வனாய், மகாரம் என்பது மலம் இல்லையா, மகாரத்திற்கு முதல்வன் மலத்திற்கு முதல்வன் என்றால் என்ன அர்த்தம், போன வகுப்பு நம்ம சொல்லியிருக்கிறோம் அதை. அதாவது ஆகமம் என்ற அந்த சொல்லுக்கு நாம் விளக்கம் தரப்பொழுது ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதி என்று கொடுத்துருக்கிறோம். அப்படி சொல்லுவாங்க. அது ஆகதம் கதம் மதம் என்று வரும் அந்த 3 சொல். ஆகதம் என்றால் பின்னால் வந்தது அல்லது வந்ததுன்னு அர்த்தம். கதம் என்றால் கேட்கப்பட்டதுன்னு அர்த்தம். மதம் என்றால் நிலைநிறுத்தப்பட்டது, உறுதிப்படுத்தப்பட்டது என்று அர்த்தம். ஆகதம் என்பது வந்தது என்றால் பெருமானுடைய அருளால் அவன் திருவாயல் மலர்ந்தது ஆகதம், அது வந்தது. அதை முதல்ல கேட்டவர் யார் என்றால் உமையம்மை. எனவே அந்தம்மா கதம் என்றால் சிவசக்தியால் கேட்கப்பட்டது. மதம் என்றால் அதனால் அது மதமாக உறுதிப்படுத்தப்பட்டது என்றுதான் ஆகமத்துக்கு நாம் பொருள் சொல்கிறோம். அப்புறம் ஒவ்வொரு எழுத்துக்கு சொல்கிற பொழுது ஆ என்றால் பாசம், கா என்றால் பசு, மா என்றால் பதின்னு சொல்லிட்டோம். இல்லை நமக்கு என்ன சந்தேகம் வரும்னா, ஆன்னு சொன்னால் தானே பசு, ஆ தானே பசு, நீங்கள் ஆவுக்கு எடுத்த உடனே இப்போ பாசம்னு சொல்கிறீங்களேன்னு சந்தேகம் வரும் நமக்கு. அந்த மாதிரி முறையில் சொல்ல, இப்போ மா என்றால் மலம் தானே சொல்லியிருக்கணும், பாசம் தானே சொல்லியிருக்கணும், அங்கே பதின்னு சொல்கிறாங்களே என்று நம்ம சந்தேகம் வரும். ஏன்னா நம்ம அப்படி படிக்கிறோம் இல்லையா, எல்லாத்தையும் 5 எழுத்து படிக்கிறோம். 5 எழுத்துக்கே அது சிம்பாலிக்காக சொல்கிற பொருள் தானே. சி என்றால் சிவம் கிடையாது, நாம் சிவன் வச்சுக்கிட்டோம். அகராதியில் சி என்றால் சிவன் கிடையாது, நாம் சிவம். வா என்றால் அருள்,
என்று நாம் தான் அதை அடையாள பொருளாக நாம் வைத்துக்கிட்டோம். சிம்பாலிக்காக நம்ம சொல்கிறோம் இல்லையா, சிவப்பு என்று எரிந்தால் நிறுத்தணும், கிரீன் சிக்னல் வந்தால் போகணும்னா யார் சொன்னது? அது நாம தானே வச்சுக்கிட்டோம். அதை அதுக்கு என்ன சிவப்புனா நிறுத்துன்னு அர்த்தமானா கிடையாது. அந்த சிக்னலை பார்த்து நிறுத்துறோம் இல்லையா, அதே போல் இதெல்லாம் சிக்னல். சி வால்னா சிக்னல், அது எதுக்கு ஒரு பொருள் சொல்லியிருக்கிறாங்க என்று பார்க்குறோம் இல்லையா. அதனால் அதே மாதிரி தான் ஆகமத்துக்கும் கூட. ஆ என்றால் அவர்கள் அந்த சிம்பாலிக்காக வைத்த பொருள் என்று சொன்னால் அது பாசம். கா என்றால் பசு, மா என்றால் பதி. அதை சொல்லிட்டு அதோடு நிறுத்தாமல் என்ன பண்ணுறாங்க, பக்கத்திலேயே இன்னொரு பொருள் எழுதுகின்றாங்க. ஆ என்றால் ஞானம், கா என்றால் முத்தி, மா என்றால் மல நீக்கம். இப்படி சொன்னா நமக்கு அங்க புரியும். ஆ என்பதை பாசம்னு நாம சொன்னோம் இல்லையா, பாசம் நீங்கினால்தான் உங்களுக்கு ஞானம், பாசம் நீங்கினால்தான் ஞானம். கா என்று பசுந்தானே சொன்னோம். எது மோட்சம் அடைகிறது? முத்தி அடைவது பசுதான். எனவே பசு முத்தி, முத்தி அடைவதற்குள்ளே பசு. மா என்பது மலம் என்றால் மலத்தை நீக்குபவன் பதி என்று நம்ம அப்படி சொல்லியிருக்கிறாங்க. இப்போ மா என்பதை சார் மா மலம் தானே, மலம் நீக்கம் சொல்கிறீங்களே என்று கேட்கலாம். நீங்கள் இந்த மாதிரிலாம் கேட்டால் நமக்கு தான் சிரமம் இல்லையா, நாமே கேட்டு நம்ம சொன்னால் சொல்லுவோம், நம்ம கேள்வி இல்லை. மாணவர்கள் கேள்வி கேட்டால் கஷ்டம். மா என்பதை மலம் தானே சார் எல்லாத்தையும் சொல்கிறீங்க நீங்கள். இப்போ சிவாய நாமில் கூட மா மலம் தானே சொல்கிறீங்க, இங்கே மட்டும் மா என்றால் மல நீக்கம் ஏன்னு சொல்கிறீங்க என்று வருது இல்லையா. அது வேற ஒன்றும் கிடையாது. ஆனால் பரிமேடகரும் அதை எழுதுகிறார், நம்ம பல இடங்களில் சொல்லி இருக்கிறோம். அது ஒரு உரையாசிரியருடைய திறமை, அது அது மொழியினுடைய ஆற்றல். திருவள்ளுவருடைய திருக்குறளில் ஒரு குறள் உரையாசிரியருடைய கருத்து வேறுபாடோடு இருக்குது. பெரிய உரையாசிரியர் நாமல்ல, பரிமேடகர், நச்சினார்க்கினியர், இளம்பூரணர் எல்லாம் ஸ்டால்வெட்ஸ். அவங்களுக்குள்ளே கருத்து வேறுபாடு தெரிந்த குறள் தான் அவங்களுக்கு. அறத்திற்கே அன்பு சார்பை என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணைன்னு வருது. இது முக்கியமான குறளாக சொல்லுவாங்க. அறத்திற்கே அன்பு சார்பை என்ப அறியார், மரத்திற்கும் அகுதே துணைன்னு சொன்ன உடனே அறம் என்று அங்கே வருது, மேலே அறம்னு வருது, அடுத்து மரம்னு வருது. அறத்துக்கு பின்னால் மரம்னு வந்தால் அது எதிர்ச்சொல் தானே. அறத்திற்கு எதிர்ச்சொல்லாதான் மரம்னு வருது. ஏன்னா தமிழில் மரம் என்றால் வீரம்னு ஒரு அர்த்தம் உண்டு. மறவன் சொல்கிறோம், மரம் என்றால் வீரம். அங்கே அறம் என்ற சொல் மேலே வந்துவிட்டதாலே வீரம்னு சொல்ல முடியாது என்றார் பரிமேலழகர். ஏன்னா அறத்திற்கு அன்பு சார்பை இல்லை மரத்திற்கும் என்று சொன்னால் அதுக்கு எதிராக தான் சொல்கிறார். அப்போ மரம் என்றால் பாவம் தான் அர்த்தம் சொல்லணும். அறம் என்றால் நல்ல புண்ணியம், அதுக்கு தான் அன்பு துணையாக இருக்குது. மரம் என்றால் பாவம், அதுக்கு தான் அன்பு துணை என்று அவர் பாடுறார். ஆனால் நச்சினார்க்கினை இளம்பூரணர் எல்லாம் தொல்காப்பியம் புறத்திணை அல்ல இந்த குறளை எடுத்து சொல்கிறாங்க. அறத்திற்கே அன்பு சார்பு என்பது யார், மரத்திற்கு வென்றால் அங்கே வீரம் என்ற அர்த்தத்தில் போர்க்களத்திற்கு செல்கின்ற அரசனை பற்றி சொல்கிற பொழுது அங்கே மரம் என்றால் வீரம் என்று அங்கே வீரம்னு எழுதுகிறாங்க. மற்ற அவங்களும் பெரியாசிரியர் தான், இளம்பூரணனும் சாதாரண ஆட்களில் பெருந்து புலமையுடன் அவங்க கருத்து அப்படி எழுதுகிறாங்க. பரிமேல் என்ன பண்ணுறார், இந்த மாதிரி இந்த இடத்துல இந்த பொருத்தம் இல்லை, மரம் வீரமாக இருக்கலாம், இந்த குறளுக்கு அது பொருத்தமில்லை, பொருந்தாது என்று தான் ஒரு பொருத்தமான ஒரு உரையை சொல்கிறார். கடவுள் வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா அறவாடி அந்தணன் தாழ் சேர்ந்தார்க்கு அல்லால் பிறவாடி நீந்தல் அறிதுன்னு சொல்கிறார். ஆடி என்ற சொல்லுக்கு கடல் என்று ஒரு அர்த்தம் இருக்கிறது, சக்கரம்னு ஒரு அர்த்தம் இருக்கிறது. பல பேர் என்ன பண்ணுறாங்க, அறவாடின்னு உடனே அது தர்ம சக்கரம் முடிவு பண்ணிட்டாங்க. அறவாடி என்றால் தர்ம சக்கரத்தை உடைய இறைவன், அவன் தாளை சேர வேண்டும் சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, பிற ஆடி நீந்தல் அரிது என்று பிற என்பதற்கு பொருள் இன்பம் என்று வைத்துக்கொண்டு மற்ற கடல்களை நீந்துவது அரிது என்று எழுதுகிறாங்க. அங்கே மட்டும் ஆடி சக்கரம் சொல்லிவிட்டு இங்கே ஆடின்னு சொன்னால் அதுக்கு கடல்னு எழுதலாமா, உரை எழுதலாமா?
அதனால என்ன பண்றார், அந்த ஆழி என்றால் அந்த குரல்ல கடல் தான், அற ஆழி என்றால் அறக்கடலாக இருக்கிறான் பெருமான். பிற ஆழி என்று சொன்னால் பொருள் இன்பம், அறம் போனால் பொருள் இன்பம் இருக்குது. இப்ப அறம் பொருள் இன்பம் என்ற மூன்றுல கடக்க வேண்டியது எது என்றால் பொருள் இன்பம் முதல்ல கடக்கணும். அந்த பொருள் இன்பத்தை கடந்தால்தான் அறவாடியா இருக்கின்ற பெருமானை போய் சேர முடியும். அதுக்கப்புறம் அறத்தையும் கடந்து அவன் இடத்த போக போறான், அது வேற விஷயம். அது நம்ம சித்தாந்தம் சொல்றோம். அறம்பொருள் இன்பம் என்ற மூன்றுல, ஏன்னா வள்ளுவர் காலம் வரையில் ஏன்னு பின்னால கூட வீடு என்பதை தனியா சொல்லலை, அறம்பொருள் இன்பம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. உறுதிப்பொருள்களை மூன்று தான் வெளிப்படையா சொல்லுவாங்க, அறம்பொருள் இன்பம் என்று. வீடு என்பதை குறிப்பா சொல்லுவாங்க. அப்போ பொருள் இன்பம் என்று சொன்னால் அது ஆழின்னு சொன்னார். ஏனென்றால் சக்கரம்னு சொல்ல முடியாது. பிற ஆடி நீந்தல் அறிதுன்றார். அடுத்த சொல்லு நீந்துதல் வருது. நீந்துதல் கடல்ல நீந்தட்டா சக்கரத்தில் நீந்துறதா? கடல்ல தானே நீந்துவாங்க. சக்கரம் என்று போட்டாங்க நீந்துறது, அந்த சொல்லுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுமே என்று வள்ளுவர் பரிமேலழகர் என்ன பண்ணார், நீந்துதல் என்ற சொல்லால், அந்த சொல்லாற்றலால் ஆழி என்பது கடல், அவன் அறக்கடலாக விளங்குகிறான். இந்த பொருட்கடலையும் இன்பக்கடலையும் கடந்தால் அறக்கடலை அடையலாம் என்று அங்கு ஆழி என்பதற்கு கடல்னு எழுதுகிறார். அந்த மாதிரி பொருத்தமான சொற்கள் சொல்லணும் இல்லையா? அதே மாதிரி இங்கே சொல்கிற பொழுது அறம் என்றால் மரம் தான் சொல்லணும், ஆனால் வீரம் என்று சொல்லியிருக்கிறார்களே என்று சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறார், அதெல்லாம் மறுக்கத்தை ரொம்ப குறிப்பாக மறுப்பார். இங்கே மரம் என்று சொன்னால் பாவம்தான். அறத்திற்கும் அன்பு சார்பு என்றால் அறம் செய்வதற்கு அன்பு சார்பு துணையாக இருக்கும். மரத்திற்கும் அகுதே என்றால் பாவத்தை நீக்குவதற்கு துணையாக இருக்கும்னு எழுதுகிறார். அறத்திற்கு என்றால் அறம் செய்வதற்கு அன்பு துணை, அதேபோல பாவம் செய்வதற்கு எழுதலவர் பாவம் நீக்குவதற்கு அன்பு துணை என்று எழுதுகிறார். இப்போ உலகப்போர் நடக்குதுன்னு சொல்லிங்கிறாங்க, ஏதோ அங்கங்கே குண்டு போடுறான்றாங்க. எல்லார் மேலும் அன்பு இருந்தால் ஏன் இந்த சண்டை வரப்போகுது? பகைவன் என்று எண்ணினால் சண்டை, எல்லார் மேலும் வந்தால் அந்த மரம் என்ற பாவம் நமக்கு வராது என்று சொல்றார். சொல்லிட்டு என்ன சொல்லுவார், மரத்திற்கும் என்று தானே குரல் இருக்குது, நீங்க பாவத்தை நீக்குவதற்கு எழுதுறீங்களே என்று பரிமேலழகரை கேட்கிறார். மரத்திற்கும் அகிலே துணை தான் இருக்குது, அப்ப பாவத்திற்கும் துணை தான் நீங்க பதில் சொல்லணும், உரை சொல்லணும். மரத்தை நீக்குவதற்கு ஏன் சொல்ல முடியுமா என்றால் மரத்துக்கும் அகிலே துணை என்று எழுதிட்டு அப்புறம் எழுதுறார், துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்பது போல என்றார். வேற ஒன்று பண்றது, துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்பது போலன்னா அது காமத்து பால வருது. தலைவி சொல்றா, தலைவன் பிரிஞ்சு போயிட்டான், தலைவி துன்பப்படுறா, என் துன்பத்திற்கு யார் துணைன்னா துன்பம் தருவதற்கா துணை, துன்பத்தை நீக்குவதற்கு துணை. அங்கே அதான அர்த்தம். என்னுடைய துன்பத்தை நீக்குவதற்கு யார் துணை? தலைவன் தான் துணையா இருக்கணும், வேற யாரும் துணை கிடையாது என்று துன்பத்தை நீக்குவதற்கு அங்கே வருது இல்லையா? அதுபோல இங்கே மரத்திற்கு வென்றால் பாவத்தை நீக்குவதற்கும் என்றுதான் பொருள் கொள்ள வேண்டும் என்றால், உரையாசிரியர்கள் எப்படி நம்மை வளர்க்குறாங்க இல்லையா? ஒரு விஷயத்தை படித்தோம்னா எவ்வளோ தூரத்துக்கு நம்ம வளர்றோம், அந்த புலமையில் வளர்றோம் இல்லையா? அதனால் மரத்திற்கும் என்று சொல்லிட்டு துன்பத்திற்கு யாரே துணையாவான்னு சொல்கிறார். நான் இவ்வளோ கஷ்டப்படுத்துறது கிடையாது ஆடியன்ஸை. பொதுவாக தலைவலிக்கு மருந்து கொடுன்றோம், ஜுரத்துக்கு மருந்து கொடுன்றோம். ஜுரத்துக்காக கேட்குறோம், ஜுரத்தை நீக்குவதற்கு தானே கேட்குறோம். இன்றைக்கும் கூட நமக்கு தலைவலிக்கு மருந்து என்றால் தலைவை நீக்குவதற்கு தானே. உலகியல் வாழ்க்கையிலும் கூட அந்த வார்த்தை அப்படி தானே இருக்குது. எனவே இலக்கியமாக சொன்னாலும் சரி, நடைமுறை தமிழை சொன்னாலும் அதுதான் பொருளும் என்று பார்க்கிறோம். அதுபோல தான் இந்த மா என்பது. மா என்றால் பதின்னு சொன்னமே, அதுக்கு என்ன அர்த்தம் என்றால் மலம் நீக்குவதற்கு பதி என்று அர்த்தம். துன்பத்திற்கு யாரே துணையாவார் என்பது போல மலம் என்றால் பதி அல்ல, மலத்தை நீக்குவது யார்? பெருமான் தானே. ஆணவ மலத்தை நீக்குவது பெருமான். எனவே அந்த மா என்பது நம்ம பதி என்று சொல்லுகிறோம். அதுபோல இங்கே சொல்றார், அந்த ஓங்கார பொருளாக இருந்து மகாரத்திற்கு முதல்வன் சொன்னார் பாருங்க. மகார முதல்வனாய் என்று முன்ன சொல்லுவார், இதுக்கு முன்ன வரும். அன்னைக்கு கூட அந்த பாட்டை சொன்ன ஞாபகம் இதில் இருக்கதான் பாருங்க. அந்த மகர வருது இல்லையா, மகார முதல்வன் வருது இல்லையா, இங்கே வருது. மகர முதல் தான், மகார முதல்வன் வருது இல்லையா. மகாரத்திற்கு முதல்வன் என்று சொன்னால் இப்போ சொன்னது தான். மா என்பதற்கு பதின்னு சொன்னோம் இல்லையா.
அதாவது மகாரம் என்றால் மலத்தை நீக்குவதற்கு முதல்வனாக இருக்கிறான் என்றுதான் அதுக்கு அர்த்தம். அதான் மகாரத்திற்கு முதல்வனாக என்று அதனை பரிபாகப்படுத்தின்னு சொல்றோம். அப்போ இந்த 4 நமசிவே என்ற 4 இடத்துல அங்கே எழுதியிருக்கோம். நடுவாய் என்றமையால் நகார மகாரங்கள் உடைமை முதற்கண்ணதாயிற்று. நடுவாய் நிற்கும்படியாக அந்த சீவாய் என்று வருகிறது. தூல பஞ்சாட்சரம் ஆதலால் ஊன நடனத்தையே இங்கு கூறினார். இங்கே சொல்லியது ஊன நடன பிரான், ஞான நடன பெருமான் அல்ல. நம என்று வந்ததாலே அது ஊன நடன பெருமான் என்று சொல்றார். மேல் 2 இடங்களில் 955 56 எடுத்து ஓதிய நமசிவே என்பதனை முதலில் பிரணவத்தோடு கூட்டி பிராணாயாமத்துடன் ஓதல் வேண்டும் என்பது உணர்த்தியவாறு ஓம் என்று சொல்லி நமசிவ என்பதை பிராணாயாமத்தோடு சொல்லணும் என்றார். 4ஆம் எழுத்தோசை என்பது முதல் இதுகாரம் 5 எழுத்து 4 எழுத்தாய் நிற்கும் முறைமை கூறினார். 5 எழுத்து சொல்லாமல் நமசிவ என்பதனுடைய சிறப்புகளை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார் என்று நான் சொல்ல முன்னாது கூட எல்லாம் முன்ன படித்த பொழுது கொடிக்கவில 4 எழுத்து என்று வர்றது இதுதான் என்று நான் எண்ணினேன். ஏன்னா 5 எழுத்து 8 எழுத்து 6 எழுத்து 4 எழுத்துன்னு வர்றதுனால இந்த 4 எழுத்து என்பதை நாம் இந்த நமசிவன் வைத்துக்கணும் என்று தான் நான் வகுப்புலையும் சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்பாவுடைய உரை கேட்கிற பொழுது அப்படி இல்லை, அது ஓம் சிவாய என்று தான் அவங்க சொல்கிறாங்க. அது முத்தி பஞ்சாட்சரம் அளவி போய் நீங்கள் முத்தியை அடைய வேண்டும் என்ற எண்ணத்தில் போனாலும் கூட உலகில் பற்று வந்துடும். அந்த வாசனை வந்து விட்டால் ஓம்னு வந்துடும். எனவே ஓங்காரத்தை சொன்னால் உலகிலை விட முடியாதுன்னு அர்த்தம். அது எதுபோல் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். திருப்பெருந்துறையிலே பெருமான் மாணிக்க வாசகரை வான்னு கூப்பிடுறார். போக வேண்டியது தானே, கொஞ்சம் நின்றுட்டார். அப்புறம் தான் யோசிக்கிறார், அடடா கூப்பிட்டவே போகலையே என்று என்றார் இல்லையா. அந்த மாதிரி நிலையில் சில பேர் அந்த நேரத்தில் கூட பெருமான் இன்னும் ஒரு வருஷம் வச்சுருந்தா நல்லா இருக்கும்னு எண்ணுவாங்க சில பேர் இல்லையா. இதெல்லாம் அந்த கடமையெல்லாம் முடிக்கலாம் என்று என்றாங்க இல்லையா. இப்போவே முத்தி வேணும்னு யார் கேட்குறாங்க? முத்தி வேண்டும், அது வரட்டும், கொஞ்சம் மெதுவாக வரட்டும் என்று தான் நினைக்கிறாங்களே தவிர மற்றதெல்லாம் இப்பயே வந்து நினைப்பாங்க. அதாவது வள்ளுவர் சொல்கிறார், நன்று அல்லாதவற்றை நீ மறக்கணும், அன்றே மறக்கணுன்ற. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்றார். அந்த அன்றே என்றதுக்கு பரிமேலூர் காலத்தில் அன்றே என்றால் அன்றைக்குன்னு அர்த்தம். அன்னைக்கே மறந்துருப்பாத சொன்ன அன்னைக்கே மறந்துன்னு அர்த்தம். ஆனால் பரிமேல் என்ன பண்ணுறார், அன்னைக்குன்னு வச்சுக்காரு, ஒரு நாள் வச்சுக்காரு, அப்பொழுதேன்றார். அன்றே என்றால் அப்பொழுது, எப்போ நினைச்சோ அப்பயே மறந்துடாத. தவறு செய்தாலோ அவன் நன்றல்ல செய்தாலும் அப்பொழுதே மறந்து விடுன்னு சொல்கிறார் இல்லையா. அதுபோல் இங்கே நாம் பார்க்கிற பொழுது ஓங்காரம் என்று சொன்னால் அது உலகில் விட முடியாதவர்களுக்கு அந்த முத்தி பஞ்சாட்சரத்தை ஓங்காரத்தை சேர்த்து சொன்னால் பெருமான் முத்தி தருவான். ஐயா எனக்கு இப்போ கொஞ்ச நாள் இருக்கிறேன் என்று நம்ம ரிசர்வ் பண்ணிக்கிறோம். அதை ரிசர்வ் பண்ணிட்டு போது அப்போ ஓங்காரத்தை சொல்லலாம் என்ற ஒரு விதிவிலக்கு முத்தி பஞ்சாட்சரத்துக்கு இருக்கிறது. அது அப்பா அந்த கொடிக்க விளக்கிற பொழுது ஓம் சிவாய தான் 4 எழுத்துனாங்க. இங்கே நமசிவாய என்பதை 4 எழுத்தாக சொல்கிறார். பார்க்கணும். அதுவரையில் நாம் அன்றைக்கு பார்த்தது. இனி 64வது மந்திரமாக இருக்கும். அஞ்சுள ஆணை அடவியுள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செடுத்து அங்குசம் ஆவன, அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கே அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே. அஞ்சி என்ற வார்த்தையை சொல்றார் நாவுக்கரசு பெருமான். அஞ்செழுத்து ஓதவர் தான் அவர் தானே சொல்றார், அஞ்சியாயினும் அன்புபட்டாயினும் நெஞ்சம்பாடி என்று சொல்றார். அவரே என்ன சொல்றார், அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லை என்று சொல்றார். அதாவது அஞ்செழுத்தை ஓதினால் நடுக்கத்தை கெடுப்பது நமச்சிவாயன்னு சொல்ற மாதிரி நடுக்கம் போய்விடும், அச்சம் வராதுன்றார். அது பல இடங்கள் அவர் சொல்றதை பார்க்கணும். முக்கியமாக கடல் நடுவில் உட்கார்ந்து கொண்டு பாடுறாரு இல்லையா, எங்கேருந்து பாடுறாரு, எங்கே நமக்கு பயம் வருமோ அங்கேருந்து பாடுறாருன்னு பார்க்கணும்.
அஞ்சுவது யாதொன்றும் இல்லை, அஞ்ச வருவதும் இல்லைன்னு பாடுற. அந்த அஞ்சியாகிலும் அஞ்சுபட்டாகிலும் அன்புபட்டாகிறதுக்கு தந்தையாருடைய உரைன்னு சொன்னால், அந்த அஞ்சுதல் என்பது உலகப் பயன், உலகப் பயனை கருதி வேண்டுகிறோம். உலகப் பயனை கருதி வேண்டுறோம் இல்லையா, அது கிடைக்குமோ கிடைக்காதோ என்று நாம் நினைக்கிறோம். இப்போ நீங்கள் முத்தி வேண்டினால் அது கிடைக்குமோ கிடைக்காதோ கொஞ்சம் தைரியமாக சொல்லலாம், ஏதோ கூட அழைச்சிக்கிட்டுன்னு சொல்லலாம். உலகப் பயன் உடனே வர வேண்டும் தான் நினைக்கிறோம். அது நடக்கவில்லை என்றால் ஒரு அச்சப்படுறோம் இல்லையா, அதுதான் அச்சம்ன்றாங்க. உலகப் பயன் விரும்பினால் நமக்கு ஒரு அச்சம் வரும். அதனால்தான் உலகப் பயனை கருதாத அப்பர் பெருமான் எடுத்த உடனே நாமார்க்கும் குடியல்லோ நமனை அஞ்சோம்னார். நமக்கு எத்தனை வகையான அச்சம், அதாவது அரசாங்கத்துக்கு அச்சப்பட வேண்டியதாக இருக்குது, யமனுக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது, வீட்டில் போனால் மனைவிக்கு பயப்பட வேண்டியதாக இருக்குது. எல்லாம் தானே, வெளியே சொல்லலை, எல்லாம் தான் நடக்குது இல்லையா என்றால் ஏதோ ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டியது இருக்கு இல்லையா. அப்போ அஞ்சுதல் என்றால் உலகப் பயன் வேண்டும் என்று விரும்பி அது கிடைக்கவில்லை என்றால் என்று ஒரு பயம் வருது இல்லையா, அப்படியாவது வணங்குன்ற. உலகப் பயனை வேண்டியாவது நீங்கள் வழிபட வேண்டும் என்று தான் அஞ்சியாகிலும். அதெல்லாம் எனக்கு உலகப் பயனே வேண்டாம், எதுவும் வேண்டாம், பெருமான் தான் வேண்டும் என்றால் அன்புபட்டாகிலும். அப்போ அஞ்சியாகிலும் என்பது காமிய பக்தி, அன்புபட்டாகிலும் என்பது நிஷ்காமிய பக்தி என்று நாம் கொள்ளணும். நெஞ்சம் பாடி பெருமான் எப்படி இருந்தாலும் முதல்ல காமிய பக்தியை விரும்புகிறான் பெருமான், காமிய பக்தியை விரும்பி செய்கிறான். நான் அண்மையிலோட அந்த பாட்டு சொல்ல வேண்டியதாக இருந்தது. அமர்நாத் அடிக்கடி அந்த பாட்டை சொல்லுவான். அதாவது இன்புற்றார் இட்டபூ ஏறும் அடி என்று பாடுவார். அதாவது இன்புற்று அங்கு ஏத்துமடின்னு முதல்ல வந்துடும். இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்தும் அடி, இன்புற்றார் இட்டப்பூ ஏறுமடி என்று ரெண்டும் சொல்றார் அப்பர் பெருமான். என்ன ஆழமான வார்த்தைகள், அருள் வார்த்தை நம்ம பார்க்கணும். இருநிலத்தார்னா உலக மக்கள், உலகப் பயன் கருதுகிறார்களே, அவர்கள் இன்பத்தை விரும்புகிறார்கள். ஏதோ ஒரு இன்பம். தொல்காப்பியத்தில் உயிருடைய இலக்கணத்தை சொல்கிற பொழுது நாம் சித்தாந்தத்தில் உயிர் இலக்கணத்தை சொல்கிறோம். உயிருக்கு என்ன இலக்கணம் என்றால் அது அறிவுமயமானது, அது அறியும் தன்மை உடையது, அன்பின் வழிபடும். இது நாம் சித்தாந்தத்தில் உயிருடைய இலக்கணத்தை சொல்கிறோம். தொல்காப்பியர் என்ன சொல்கிறார் தெரியுங்களா, உயிர் இன்பத்தை விரும்பும் என்கிறார். இன்பத்தை விரும்பினால் அது உயிர் என்கிறார், துன்பத்தை விரும்பாது. எனவே உயிர் இன்பத்தை விரும்பும், அது எந்த வகையான இன்பமாக இருக்கலாம், அதை பற்றி. அதனால இருநிலத்தார் என்றால் உலகத்திலே வாழுகின்ற உயிர்கள் எல்லாவற்றும், விலங்கு முதலாக பறவை முதல் எல்லாம் இன்பத்தை தான் விரும்பும். அதனால இருநிலத்தார். அப்புறம் ஏத்துமடின்னு சொல்லல, இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்துமடினார். என்ன கணிஷம் போட்டார்னா, இன்புற்றார் ஏத்துமடின்னு சொன்னால் எந்த விதமான பலனும் எதிர்பார்க்காமல் பூஜை பண்ணுறோம், பூக்களை பறித்து பெருமானுக்கு போடுறோம், திருவடிக்கு போடுறோம்னு அர்த்தம். அங்கே என்ன வச்சார், ஒரு பிராக்கெட் பண்ணோம். இன்புற்றார் கேட்டதை கொடுத்து இன்புறுகிறார்களே அவர்கள் ஏத்துமடியினார். இருநிலத்தார் இன்புற்றால் என்றால் கேட்டது கொடுத்தால் உடனே போய் ஏத்துகிறார்கள், ஏத்துமடினார். இருநிலத்தார் இன்புற்று அங்கு ஏத்துமடி, அது காமிய பக்தி தானே சொல்றார். நீங்க ஏதோ வேணுனீங்க, ஏதோ நல்ல வேலை அதை மறக்காம உடனே தேவர்கள் போல மறக்காம எடுத்துக்கொண்டு போய் பூஜை, ஐயா சாமியா நேற்று கேட்டேன் கொடுத்துட்டீங்க தாங்க பூ என்று பூ போடுறோம். அதுக்கு அடுத்தவர் என்ன சொல்றார், இன்புற்றார் இட்ட பூ ஏறும் அடின்னார் இல்லையா, அவன் ஏற்றுக்கிட்டானா இல்லையான்னு அடுத்து சொல்றார். நீ போட்டுட்ட நன்றி கடனாக அவன் தந்த இன்பத்தை, நான் கேட்ட இன்பத்தை தந்து விட்டாய் பெருமானே என்று நன்றி கடனா போட்டுட்டு பூவை அவன் ஏற்றுக்கிறானா இல்லையா, அதையும் சொல்றார். இன்புற்றார் இட்ட பூ ஏறும் ஏறுமடி என்றால் என்னப்பா கடனை கழிச்சிட்டியா என்று பெருமான் எண்ணலாம் இல்லையா, கேட்டதை கொடுத்ததால் தான் போடுவியா, எடுத்து போடா என்று சொல்லலாம் இல்லையா. நம்ம நான் வேடிக்கையாக சொல்கிறது, ஒரு நண்பனை பார்க்க போகிறோம், சென்னையிலையோ காஞ்சிபுரத்துலையோ வச்சுங்களேன். அவன் என்ன வாடா வாடான்னு கூப்பிடுவான். அது கூப்பிட்டோன்னு அவன் என்ன சும்மா இல்லாமல், இந்த பக்கம் ஏகாம நாள் போய் வந்தேன், அப்படியே ஒன்று பார்க்கலான்னு வந்தேன்னு சொன்னான். அவனுக்கு செப்புன்னு போயிடும், கோயிலுக்கு தான் வந்தியா என்ன பார்க்க வரலையா என்று ஆகிடும்.
நாம் அப்படி தான் செய்கிறோம். எங்கேயோ போயிட்டு தான் பார்க்குறோம். மாட்டையும் மேய்ச்சிக்கிட்டு மச்சானுக்கு பொண்ணையும் பார்க்குறாங்களே, அந்த மாதிரி செய்கிறோம். ஆனால் அதை சொல்லக்கூடாது இல்லையா? உன்னை தான்ப்பா பார்க்க வேணும், இல்லைப்பா ரொம்ப நாளாச்சு உன்னை பார்க்க என்றால் ரொம்ப மகிழ்ச்சி அடைவான். அதான் உண்மையும் கூட தானே. ரொம்ப நாளாச்சு பார்க்க வருகிறான் என்றால் மகிழ்ச்சி தானே. நாம் அங்கெல்லாம் போனோம்ப்பா, அப்படியே ஒன்றை அப்படியே பாட்டு போகலான்னு நினச்சோம்னா முடிஞ்சிடும். அதுக்கு என்ன வித்தியாசம்? பெருமானே, உனக்கு நான் பூ போட்டது எதுக்கென்றால் நீ சொன்னாய் அல்லவா, இன்பத்தை கொடுத்தாய் அல்லவா, அதற்காக நான் போட்டேன்னு சொன்னால் எடுத்து போடான்னு சொல்லணும் நியாயமா? அப்பா உரையில் என்ன எழுதுறாங்க? இன்புற்றார் அங்கு ஏற்றுறாங்க சரி, இட்ட பூவை ஏற்றுக்கொள்ளலாமா என்றால் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. ஆயினும் கூடாது. பெருமானுக்கு நல்லா தெரியும், சும்மா வந்து செய்கிறடா, கூடாது. ஆயினும் ஏற்றுக்கொள்ளுகிறான். ஏனென்றால் இந்த காமய பக்தி பின்னாலே நிஷ்காமய பக்திக்கு சேரும். அவனை பக்குவப்படுத்தும். வேண்டியதை விரும்புவோம். முதல்ல வேண்டியெல்லாம் கொடுத்த பின்னாலே வேண்டாத ஒரு நிலை நமக்கு வரும். அதுக்காக வெயிட் பண்ணுறானா, அந்த பரிபாகத்திற்காக வெயிட் பண்ணி கொடுப்பா குடு என்று ஏற்றுகிறான். என்றால் இன்புற்றார் ஏற்றுகின்ற அந்த பூவை, இட்ட பூவை ஏறுமடி என்றால் ஏற்றுக்கொள்கிறான் என்று பாடுறாங்க. அடியார்கள் எப்படி வணங்க வேண்டும், பெருமான் எவ்வளவு பெருங்கருணை உடையவன் என்பதையெல்லாம் இந்த 2 வரியில் அவர் சொல்லிடுறாரு. எவ்வளோ விஷயம் நமக்கெல்லாம் தெரியணும், எவ்வளோ ஆசைப்படுறோம். எதுவாக இருந்தாலும் பெருமான் தருகிறான். அதுக்கு என்ன பண்ணணும்? மறக்காமல் உடனடியாக அன்பு செலுத்திடுங்க. உடனே ஒரு பூவை போட்டுருங்க. அதற்காக போடுங்க. பூஜையில் நீங்கள் பூஜை கூட முடிச்சிருப்பீங்க, அந்த செய்தி வந்த உடனே பெருமானே என்று உடனே போட்டுடணும். இதெல்லாம் எனக்கு நடைமுறையில் எவ்வளோ அனுபவங்கள். எம்ஏ படிக்கிற பொழுது, சென்னையில் படிக்கிற பொழுது வெற்றி பெற்று விட்டுன்னு செய்தி வந்தது. எனக்கு வெற்றி வந்துடுச்சு. அடுத்து மறுநாளே ஒரு இது வருது, கார்டு வருது எனக்கு. என்னுடைய பேராசிரியர் எழுதுகிறார், பாலராவாயன் உனக்குத்தான் பல்கலைக்கழகம் முதன்மை கிடைத்திருக்கிறது, ஸ்டேட் ஃபஸ்ட்டு கிடைச்சிருக்குது அப்படின்னு அவர் போடுறார். நான் எது வந்தது அப்புறம் அது எது சொல்கிறேன்னா, எதுக்கு சொல்கிறேன்னா, முதல் நாள் அந்த கடிதம் வந்த பொழுது வெற்றி பெற்று விட்டாய் வந்த உடனே அதை எடுத்துக்கிட்டு அப்படியே போனேன். தருமபுரத்தில் ஆனந்த பரவதான் என்னுடைய ஆன்மார்த்தம். அங்கே போய் நான் அதை வைத்து கும்பிட்டேன். பெருமானே முதன்மை இது இப்போ பாஸ் பண்ண வச்சுட்டு எம்ஏவுக்கு நீ தானே என்று சொல்லி அதுக்கு நன்றி. உடனே போய் அப்படியே போனேன். பக்கம்தான், பின்னாலே வீடு. அங்கே போய் வழிபட்டேன். மறுநாள் இந்த லெட்டர் வருது, நான் எடுத்து போகணும் இல்லையா? நான் அதான் வந்துடுச்சே என்ன இப்போ என்று நான் அலட்சியமாக தான் இருந்தேன். பாஸ் பண்ணியாச்சு, அது பல்கலைக்கழகம் முதன்மைன்னு சொல்கிறார். இதுக்கு போய் மறுபடியும் ஆனந்த பர்சன்ட் டிஸ்டர்ப் பண்ணுவானே என்று நான் போகலைன்னு சொன்னால் என்ன ஆச்சு? அதில் சிக்கல் வந்துடுச்சு. அதுக்காக சொல்கிறேன். அந்த சிக்கல் வந்து அந்த ஆண்டு பல்கலைக்கழக முதன்மை யாருக்கும் இல்லைன்ட்டாங்க. எனக்கு நோ மெடல் கிடைக்கல. அப்புறம் யாரோ சண்டை போட்டு வேற ஒருத்தர் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு 2 வருஷம் கொடுத்து அதை நிறுத்தி வச்சுட்டு கொடுத்தாங்க. அது நம்ம நண்பருக்கு தான் கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். இருந்தாலும் உடனடியாக விடவில்லை, பெருமான் விடலை. முதல்ல நீ பல்கலைக்கழக முதன்மை பாஸ் பண்ணிட்டு அதுக்காக போய் உடனே கும்பிட்டோம். ஓகே, பல்கலை படித்து முதன்மை வந்தோடனே நமக்கு ஒரு ஆணம் வந்துடுச்சு இல்லையா? சரி, இதுக்கு போய் ஏன் அவர்கிட்ட சொல்லுவான்னு நினச்சேன். போயிடுச்சு. எனக்கு வரல. சும்மா சொல்லிக்கலாம், ஸ்டேட் ஃபஸ்ட்டு ஸ்டேட்டஸ் தான். எனக்கு ஒரே மார்க்கு தான், ஸ்டேட் ஃபஸ்ட்டு தான். நான் சொல்ல முடியாது, ஏன்னா அந்த மெடல் எனக்கு கிடைக்காம நான் இப்படி சொல்கிறது. ஆனால் பல்கலைக்கழகம் முதன்மை தான் எல்லாரும் சொன்னாங்க. பேராசிரியர் உனக்கு நினைக்கல, நீ தான்ப்பா அந்த வருஷம் நீ தான் சொன்னாங்க. ஆனால் சமாதானம் தானே தவிர சட்டப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லையா? கிடையாது. இது ஒரு விஷயம். நான் வேடிக்கையாக சொல்கிறது. இதெல்லாம் அங்கங்கே அடிக்கிறான் பெருமா, எங்கே புத்தி வருது கிடையாது. 1983 81 சென்னையில் பிளாட் வாங்கிட்டு 83 வீடு கட்டுறேன். அது 1.5 கிரவுண்டு வாங்கினேன். வீடு கட்டுறதுக்கு தொடங்குற பொழுது பூமி பூஜை போடுறதுக்கு முன்னாடி கிணறு தோண்டணும். கிணறு தோண்டுவதற்காக நான் கொஞ்சம் தள்ளி என்னுடைய நிலத்தில் தள்ளி தோண்டுறேன். தோண்டுகிற பொழுது ஒரு அன்பர், என்னுடைய மாணவர் தான் அவர் இயல்பாக வந்திருந்தார். தோண்டுகிற பொழுது அந்த சிறைவரா நீர்போல் சிந்தை வாய்ப்பாயும் செல்வ பெருமானர்கள் அந்த பாட்டை அவர் பாடினார். சிறைவரா நீர்போல் தான் வந்து அதெல்லாம் அப்படி பாடினா, அழகாக பாடினார். ஆனால் நான் உள்ளே வைத்திருந்த விநாயகர் பூஜை, அந்த சிவலிங்கம், நான் செய்கின்ற சிவபூஜை செய்கின்ற இலிங்கம் அப்பாவது அப்போ வரல, எனது மட்டும் இருந்தது. அதை அங்கே கொண்டு வந்து வைத்து நான் வழிபடணும்னு நினைச்சேன். நான் அப்படி நினைக்கிறேன். என்ஜினியர்லாம், சார் நேரம் ஆகி போச்சு சார், நீங்கள் தான் அங்கே தான் பூஜை பண்ணிட்டீங்களே, இங்கே தான் அவர் பாடுறாரு, விளக்கேற்றினா போதுன்னார்.
சரின்னு கொஞ்சம் நான் தயங்கினேன். உள்ளே போய் எடுத்தார வேண்டியது தான். தயங்கினேன். ஏற்றியாச்சு வந்துட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. கடைசியில் என்ன ஆச்சுன்னா, அந்த 1½ கிரவுண்டில் பைஃபர்கேட் பண்ணி பின்னால் ஒருத்தர் விற்க வேண்டியதாக போச்சு. அந்த கிணறு எனக்கு வரல. இன்றைக்கி நீங்கள் வந்து பார்த்தா தெரியும், பின்னால் தான் கிணறு இருக்கும். இன்றைக்கு வேறு தண்ணி வேறு தான் வருது. ஆனால் அந்த கிணறு அப்போ என்ன சொல்லிட்டார் பெருமா, பொண்ணுக்கு இல்லை அது ஏன்னா அவர் வரல, உள்ளக்கிறார் வரல வரணும் இல்லையா. சின்ன சின்ன விஷயங்கள் தான். நீங்கள் அவர் திசை போனாலும் அவர் சொல்லிடுவார். கிடைக்குமா அதிலேருந்து நான் அந்த ரெஸ்கே எடுக்கிறது கிடையாது. ஏன்னா இதெல்லாம் சொல்லலாம், தப்பு கிடையாது. ஏன்னா நீங்கள் உங்களுக்காக தான் சொல்கிறதெல்லாம். உங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். வெளிநாடுகளுக்கு நம்ம அடிக்கடி போயிட்டு இருந்தோம் அப்போல்லாம். அதில் முக்கியமாக மொரீஷியஸ் போகிற இடம். அப்போது அது கொஞ்சம் தொலைவு. அந்த ஃப்ளைட்டு வந்து ரொம்ப சிக்கலான ஒரு நேரமாக இருக்கும், ஹாட் டைமாக இருக்கும். அது 4 மணிக்கு ஃப்ளைட்டு புறப்படும். நாங்கள் 1 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டில் இருக்கணும், 3 மணி நேரம் முன்னே இருக்கணும். நான் சொல்லி வைத்து, இப்போ இருக்கிற ட்ராவல்ஸ் கிடையாது, நண்பர் ஒருத்தர் அவன் வச்சிருந்தான் ட்ராவல் சொல்லி, டாக்ஸிப்பா 1 மணிக்கு டாக்ஸி வந்துடணும் என்று சொல்லிட்டேன். நான் எல்லா பேக்கேஜ் பண்ணிட்டேன். நான் வழக்கமாக சாமியை எடுத்துன்னு போவேன். நான் நினைக்கிறது என்னன்னா, அன்றைக்கி என்ன நினச்சேன், சாமியை எடுத்து போனால் அவன் ஸ்கேன் பண்ணுறான், தூக்கி தூக்கி போடுறானே, என்னடா இது என்று வேண்டாம்னு வச்சுட்டேன். வேண்டான்னு வச்சுட்டு உட்காரணங்க. 1 ஆச்சு, 2 ஆச்சு, 2:30 வரலும் டாக்ஸி வரல. நான் என்ன பண்ணுறது? போகிறதா ஏன்னா அங்கே யூனிவர்சிட்டி கிளாஸ் இது மறுநாள் போகணும். இதை விட்டால் அடுத்த வாரம் தான் ஃப்ளைட்டு. என்னடா பண்ணுறதுன்னு யோசிக்கிற பொழுது ஞாபகம் வந்தது, சாமியை விட்டுட்டோம் இல்லையா. உடனே போனேன், சாமி அப்படியே எடுத்து வச்சு பையில் வச்சேன். அடுத்த நிமிஷம் டாக்ஸி வருது. சின்ன விஷயந்தான். அவரை போய் ஸ்கேன் பண்ணுறாங்க கொடுறாங்களே, வேண்டாம் நம்ம அங்கே போய் பண்ணிக்கலான்னு பண்ணால் என்னடா வாடா கூட வரண்டா. அதனால் எங்கே போனாலும் நான் விடுறது கிடையாது. இந்த மாதிரி இடங்களை விட்டுட்டு வருவேன். 2-3 நாள் தங்குறோம்னு சொன்னால் சாமி இல்லாமல் போக முடியாது. அப்படி நம்மோடு இருக்கிறான் அல்லவா, அதுதான் அனுபவம் நமக்கு. எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவம் இருக்கலாம். அதனால் சுந்தரர் 12,000 பொன்னை ஆற்றுல போட்டார். கமலாலயத்தில் வந்து அந்த தேடுறார், முதல்ல கிடைக்கல, அப்புறம் கிடைக்குது. கிடைச்ச பொண்ணை பறவையாரத்தை கொடுத்துட்டு நான் பெருமானை போய் பார்த்து வரேன்றார். ஆரூர் பெருமானை பார்க்க போறேன்றார். ஆரூர் பெருமான் கொடுக்கல, அவர் தான் கொடுத்தார். முதுகுன்றத்தில் தான் கொடுத்தார். அவர் தானே அங்கேருந்து கொண்டு வந்தார். உடனே நன்றி தெரிவிச்சுடணும். அவர் தெரிவிக்காத நன்றியா, அவர் பாடாத பாட்டா? சாமி நாளைக்கு வரேன்னு சொல்லிட்டு போகலாம் இல்லையா. கிடைத்தது பொன், நீ எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போ, நான் பெருமானை பார்த்துட்டு வரேன் என்று தான் சேக்கிழார் பாடுறாரு. ஆரூர் பெருமானை போய் தரிசனம் செய்து விட்டு தான் வீட்டுக்கு போகிறார் என்றால் அவங்களாமே உடனடியாக நன்றி தெரிவிக்கிறாங்களே இல்லையா. அது மாதிரி அந்த அருளாளர்கள் நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இதுபோல பாடல்களெல்லாம் நமக்கு, திருமுறைகள்லாம் நமக்கு வழிகாட்டுகின்ற ஒன்று. அந்த அந்த நிலைக்கு போகணும். சும்மா பாடுறாங்க பாட்டுன்னு நினைக்காம தோய்ந்து பாட வேண்டும் என்று தான் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அதுதான். ஆமாம், அது பெரிய விஷயம் இல்லையா. அது மலேசியா மாநிலம் ஆச்சரியம் தான். அதெல்லாம் இப்போ நினச்சா அது ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா இப்போ அவங்கெல்லாம் கூட இப்போ நம்ம ஏதோ பேசுகிறோம் கொள்கிறோம், நமக்கு அவங்கெல்லாம் மலேசியாவில், சிங்கப்பூரில், மலேசியா, நான் சொல்கிற பெண்ணு மலேசியா, அது தமிழே தெரியாதுங்க. தமிழே எழுதுவரா படிக்க தெரியாது. அது திருமுறை மேலே அவ்வளவு பற்றுது. ஆங்கிலத்திலே எழுதி வச்சு படிக்கும். அது என்ன பண்ணிட்டாங்க, அங்கே வந்து சித்தாந்தம் படிக்க போய் சேர்ந்துருக்குறாங்க. மலேசியா நாட்டில் ஒரு எனக்கு தெரிஞ்சவர் தான், நாகப்பன் ஒரு பேராசிரியர். அவர் என்ன பண்ணிட்டாரு, முதலாண்டு நீங்கள்லாம் மாமிசம் சாப்பிட்றவங்க அந்த ஊன் சாப்பிடுறதை விட்டால்தான் உங்களுக்கு சித்தாந்தம் சொல்லுவேன்னு சொல்லிட்டார். ஓராண்டு காலம் அவர் சொல்லிக் கொடுப்பார், சும்மா சொல்லிக் கொடுப்பார், உண்மை விளக்கம் போல சொல்லிக் கொடுப்பார் அடிப்படையாக. அடுத்து டெவலப் ஆகி அட்வான்ஸ் லெவலில் போகணும்னு சொன்னால் நீங்கள் மாமிசத்தை விட்டுடும். அது எப்படி சொல்கிறது, அதுக்காக என்ன பண்ணுவாராம், அடுத்த ஆண்டு நீங்கள் போனீங்கன்னா நடராஜ பெருமானுடைய படத்து மேலே சத்தியம் பண்ணுன்னு சொல்லுவாராம். அதனால் யாரும் போக மாட்டாங்க. அது மாமிசத்தை விட்டால் இல்லைன்னா போக மாட்டாங்க. அப்படி தான் அங்கே நடத்துகிறாங்க. இந்த பெண்ணுக்கு கற்றுக்கொள்ளணும்னு ஆசை, ஆனால் ஊன் சாப்பிட்ற குடும்பம் அது, அதனாலே விட முடியல. அவர் என்னடா இப்படின்னு சொல்லிட்டு போகலை. 2வது ஆண்டு 2 ஆண்டு இடைவெளி இருக்கு. இந்த 2 ஆண்டுகளாக அது அழுவுமா. அவங்க அம்மா சொல்லியிருக்காங்க, அழுதுகிட்டே பெருமானே உன்னை நான் அறிந்து கொள்ளணும், நான் என்ன பண்ணுறது
இந்த மாதிரி ஊனை என்னால் விட முடியல, எங்கள் குடும்பத்தின் சூழ்நிலை, அவரும் அந்த விதியை மாற்ற மாட்டேன்றாரே, என்ன செய்வது, தொடர்ந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அப்படி அது தினம் அழுகுமா. அந்த மாதிரி 2ஆம் ஆண்டு, நான் நினைக்கிறேன் 2ஆம் ஆண்டு, அங்கே தல யாத்திரைங்க வராங்க, தமிழ்நாட்டுக்கு வராங்க. தமிழ்நாட்டுக்கு அந்த பெண்ணும் கூட அங்கே கணவன் மனைவியோடு எல்லாம் வந்தாங்க. அப்போ எனக்கு தெரியும், திருவான்மையில் தான் வந்து நம்ம பார்த்தாங்க முதல்ல, நான் பேசுகிற பொழுது வந்தாங்க. அவங்க குடும்பத்தோடு வந்த பொழுது திருக்கழுக்குன்றம் போயிருக்கிறாங்க. திருக்கழுக்குன்றத்தில் மலை மேலே போய் தரிசனம் பண்ணுவாங்களே, அது இன்னும் அந்த பெண்ணு அன்றைக்கி இன்னமும் எனக்கு மலைகள்லாம் நான் போகலை, நான் அங்கேயே பெருமானை தரிசிக்கிறேன்னு அங்கேயே கோயில், கீழ் கோயில் இருக்கு இல்லையா, மலையடி வர கோயில், அங்கே இருந்து நமக்கு அங்கே இருந்து வழிபட்டு அங்கே என்ன பண்ணிச்சான், அவங்க கணவனும் கூட இருந்தாராம். ஒரு பேப்பரை கொடுங்கன்னுச்சான். பேப்பரை கொடுங்க, பேனை வச்சுட்டு, அது தமிழ் தெரியாது, ஆங்கிலத்தில் பெருமானை கண்டபடி திட்டி கண்டபடி திட்டு தான், நீ எதுக்கு இங்கே உட்காந்துங்கிறன்னு அந்த மாதிரி அது என்னென்ன சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிவிட்டு, இன்னும் 6 மாதம் நான் டைம் தரேன் உனக்கு, 6 மாதத்துக்குள்ளே ஒரு நல்ல ஞான குருவை எனக்கு நீ தரணும், இதெல்லாம் நல்லா நான் படிக்கணும் என்று கடுமையாக சொல்லிட்டு போட்டு வந்துடுச்சான். அப்புறம் சென்னைக்கு வந்துடுச்சு. மறுநாள் சென்னைக்கு வந்துட்டாங்க, இல்லை அன்றைக்கி ராத்திரி சென்னைக்கு வந்துட்டாங்க. மறுநாள் வெள்ளிக்கிழமை வந்து நான் திருவான்மையூரில் பேசுகிறேன், வழக்கமாக பேசுவோம் அப்பெல்லாம். அந்த மலேசியாவுக்கு அந்த தல யாத்திரை அழைத்து வந்தாங்க இல்லையா, அந்த லீடர், அவர் என்னுடைய மாணவர், பந்தாயப்பு என்னை பார்ப்பார். அவர் என்ன சொன்னார், ஐயா பேசுகிறாங்க திருவான்மையூரில், ஷாப்பிங் போகிறவங்களாம் நீங்கள் போங்க, ஐயா பேச்சை கேட்குறோம் என் கூட வாங்க என்று சொன்ன உடனே, அந்த நான் சொல்கிற பெண், அது பேர் சுபா, அது வந்து அதுக்கு தெரியும், என்னை பற்றி தெரியும், நான் நாளாக சந்திக்கலை இன்னும். பாலராமன் சொல்கிறான், நான் அவர் தான் பார்க்கணும் மலேசியாவில் நினச்சேன், பார்க்க முடியாது போச்சு, நான் வரேன் என்று அது வந்துடுச்சு. வந்து திருவான்மையூர் கோயிலில் உட்கார்ந்து கொண்டு பொதுவாக கேட்டுது. கேட்டு அவங்கெல்லாம் எல்லாம் கூட பல பேர் இருந்தாங்க. கேட்ட பின்னால் சாப்பிட போகலாம் என்று சொன்னபொழுது அவங்க கூட நான் சாப்பிட மாம்பழத்துக்கு வந்தேன். உட்கார்ந்தா இவங்க கணவன் மனைவியாக உட்கார்ந்து கொண்டு ஏனோ தனியாக அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க, தனியாக பேசுகிறாங்க. நான் சாப்பிட்றேன், அவரும் நானும் பேசிகிட்டு இருக்கிறோம். திடீர்னு அவங்க 2 பேரும் எழுந்து என் பக்கத்தில் இருந்து உட்கார்ந்தாங்க. உட்காந்து, வணக்கையா, நான் வந்து சுபா என்று சொல்லிச்சு. ஆமாம்மா சுபா, நான் கேள்விப்பட்டேனம்மா, நீ தான் சுபஸ்ரீ சொல்லுவேன்னு நினைக்கிறேன் அந்த பேர், முழு பேர். ஆமாம்மா, என்னை சொன்னாங்க நீ என்னை சந்திக்கணும்னு சொன்னாங்க மலேசியாவில். ஆமாயா, இப்போ வந்தீங்க, இப்போ கூட சந்திக்க முடியாது போச்சு, நான் உங்களை இன்றைக்கி சந்திக்கிறேன் பெருமான் திருவிழாவில். ஒன்றும் இல்லை, 2 கேள்வி உங்களை கேட்கணும் அப்படின்னு. சொல்லு கேளுமான்னு. முதல்ல கேட்டது, மாமிசம் சாப்பிட்டால் சைவம் படிக்க முடியாதான்னு கேட்டது, திருமறையெல்லாம் படிக்க முடியாதா அப்படின்னு கேட்டது. யாருமா சொன்னாங்கன்னு கேட்டேன். யார் உனக்கு சொன்னாங்க அப்படின்னு. இல்லை, எங்கள் ஊரில் அந்த மாதிரி தடை செய்கிறாங்க, அந்த மாதிரி எங்கேயும் திருமறை கிடையாது என்று நான் சொன்னேன். குறிப்பாக இருக்குது, ஆனால் அதை நீங்கினால்தான் சாப்பிட வேண்டும், படிக்க வேண்டும், திருமறையை பூஜை செய்ய வேண்டும் இல்லை. நீங்கள் பூஜை செய்யும் திருமறை செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா தானாக அது போயிடும், உங்களுக்கு மனசே வராது, போயிடும். அதனால் இப்போ நீங்கள் அதுதான் அதை பற்றி கவலைப்படாதீங்க, படிக்கலாம் அப்படின்னு. அப்பா அப்படின்னுச்சு முதல்ல, அப்பா அப்படின்னு. எனக்கு ஏன் குறித்து தெரியாது. அப்புறம் இன்னொரு கேள்வி கேட்டது. கேட்டுட்டு உடனே என்ன சொல்லிச்சு, மலேசியாவுக்கு வருவீங்களா நான் கூப்பிட்டான்னு கேட்டது. அப்போல்லாம் ரொம்ப வேலை கிடையாது, சொல்லுமா இவனை ஒரு நாள் வரேன்னு. அதே மாதிரி அவங்க 2 பேரும் அக்யூமுலேட் ஆன ஹாலிடேஸ் லீவெல்லாம் சேர்த்து வைத்த லீவெல்லாம் சேர்த்து வைத்து 15 நாள் 2 பேரும் சேர்ந்து லீவ் போட்டாங்க, கணவன் மனைவியாக போட்டு என்னை கூப்பிட்டாங்க. நான் அவங்க வீட்டில் போய் 10 நாள் உட்கார்ந்து கொண்டு பாடம் நடத்தினேன். நடத்துகிற பொழுது அதுக்கு பல விஷயங்கள் சொல்ல அது சொல்லுது, இதையெல்லாம் பெருமான் இவர் மூலம் சொல்கிறது தான் என்னை நிறுத்தாமல் இருக்குது என்னை பெருமான் என்று சொல்லிட்டு, இதெல்லாம் ஏன்னா அவங்க அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, அது கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் இருக்கு இல்லையா அதில் அப்படின்னு சொன்னோன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக போயிட்டு சொல்லும்போது தான். அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ராத்திரி முடிச்சுட்டு சொல்லு, ஐயா நான் திருக்கழுக்குன்றத்தில் ஒரு திட்டிட்டு ஒரு பாட்டு லெட்டர் போட்டையா, அன்னைக்கு தான் உங்களை நான் பார்த்தேன் திருவான்மையூரில், எனக்கு அப்போ தான் நீங்கள் குருன்னு தெரியாது, பெருமான் உடனே காமிச்சிட்டான் உங்களை குரு, எனக்கு தெரியல அப்போது என்று சொல்லிச்சு. நான் சொன்னேன், பரவாயில்ல பெருமான் என்ன காமிச்சானப்பா. அப்போ பெருமானுடைய உள்ளத்தில் நானும் இருக்கு இல்லையா, நீ திட்டுறது இருக்கட்டும், திட்டினதுக்காக உடனே அன்னைக்கு இரவே மறுநாள் வெள்ளிக்கிழமை மறுநாளே உனக்கு காமிச்சிருக்கிறான்னா பெரிய விஷயம்தான். ஏன்னா அது இப்போ இன்னைக்கு நம்ம பேசுங்க, நிறைய பேசும், இவனுக்கெல்லாம் நல்லா தெரியும். அந்த பெண் அவ்வளவு அன்புடையது தான். அதுக்கு ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருந்தது, 7 வருஷம். அது என்னை அடிக்கடி கேட்குற கேள்வி தான் கேட்கும், நான் பெருமானை இப்படி வணங்குறேன் இல்லையா, ஏன் எனக்கு இல்லை என்று கேட்கும். பேசாமல் இருமா, எல்லாம் வரும், எல்லாம் காலம் இருக்குது, நீங்கள் இப்படி தான் சொல்லுவீங்க, வினைன்னு தான் சொல்லுவீங்கன்னு அடிக்கடி சொல்லும்.
ஆனால் அதுக்கு பின்னால் நான் சொன்ன பாட்டு சிலது முக்கியம் படின்னு சில சொன்னேன். அப்புறம் திருவாசகம் சில படின்னு சொன்னேன். இப்போ 2 குழந்தைங்க இருக்குது. 2 குழந்தை. முதல் குழந்தைக்கு பேர் என்ன தெரியுங்களா? போற்றி சிவாய. பேரே போற்றி சிவாய தான். 2வது குழந்தைக்கு ஆதிசிவாயம் பேர் போற்றி சிவாய ஆதிசிவாயன்னு பேர் வச்சிருக்குது. அவங்களெல்லாம் சொல்லுது, எங்கள் ஊர் மக்களுக்கெல்லாம் இது என்னன்னே புரியாதுயா, இது என்னடா போற்றி சிவாயன்னு. நான் போற்றி திருவள்ளுவர் படித்தேன், சிவாய மந்திரத்தை படித்தேன், 2ம் சேர்ந்து தான் என் குழந்தைக்கு வந்தது என்று சொன்னாங்க. நான் இப்போ போயிருந்தேன். நான் ஒரு தடவை அந்த குழந்தை பிறந்தப்பாடு 2 குழந்தை பிறந்தப்பாடு நான் போயிருக்கேன். இதோட எது சொல்கிறேன், அவங்களுக்கெல்லாம் இந்த திருமுறை கைமேல் பலன் தானே, உடனடியாக இல்லை, கொஞ்ச நாள் பெருமை. நான் சொன்னேன், ஒரு வினை கழியட்டுமா, ஏன் அவசரப்படுறேன். நான் பார்த்தபோது அதுக்கு திருமணமாகி 4 ஆண்டு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அது அப்போ சொல்லும் ஒரு அப்புறம் ஒரு 2 ஆண்டு கழிச்சு தான் பிறந்தது. ஆனால் இப்போ ரொம்ப திருப்தியாக இருக்கு. சொல்லும் அது அடிக்கி போகும்போதெல்லாம் சொல்லும், ஐயா நேற்று பத்திரிக்கை, நாங்கள் பத்திரிக்கை தான் இருந்தது, பத்திரிக்கை கோயிலுக்கு போகிற பொழுது ஒரு ஏழை குடும்பம்யா, அதுக்கு பின்னால் 3 குழந்தைங்க போகுதுயா, அதெல்லாம் அவர் கொடுக்குறாருல அந்த கழுதைக்கு. அந்த குழந்தைங்களுக்கு வளர்க்க கூட முடியாது, அதுக்கெல்லாம் பால் கூட அதுக்கெல்லாம் கொடுக்குறாருலே 3 குழந்தை, எனக்கு ஏன் ஒன்று கொடுக்கலாம் குழந்தை மாதிரி கேட்குது. அது எனக்கு கன்சீவ் ஆன உடனே நமக்கு சொல்லணுன்ற எண்ணம் இருக்குது. அது கன்சீவ் ஆகிடுச்சு, தெரிஞ்சு போச்சு. 2 பேருமா அவங்க இதில் வந்தாங்க, வீடியோவில் வந்தாங்க. வந்தபோது அவரும் தான் வந்து, அவர் மகன் சுரேஷன் பேர், அவர் ஐயா எங்களுடைய குறை உங்களுக்கு தெரியும், எனவே நான் என்ன கேட்குறேன், என்ன பதிகத்தை படிக்கலாம், எங்களுக்கு ரொம்ப தமிழ் தெரியாது, 2 பாட்டு சொல்லுங்கள், அதை நாங்கள் இன்றிலிருந்து படிக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அந்த பெண்ணும் பக்கத்தில் இருந்தது, அது பேசாமல் தான் இருந்து ஒன்றும் சொல்லலை. 2 பாட்டு படிக்கணும்னு சொன்னால் நம்ம என்ன பண்ணுறதுன்னு சொல்லி 2 பாட்டு தான் நான் சொன்னேன். திருஞான சம்பந்தர் பதிகம் தான் படிக்கிறீங்க நீங்கள், ஒரு பேயடையா அப்படின்னு படிக்கிறீங்க. திருஞான சம்பந்தர் அவதாரம் இருக்கு இல்லையா, அந்த அவதார பாட்டு இருக்கு இல்லையா, சிவாதிரியர் வேண்டியது அதனால் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார், அந்த 2 பாட்டை நீங்கள் படிங்க என்று நான் சொன்னேன். சொல்லிவிட்டு சரின்னு போயிடுச்சு. அது படிக்கிறாங்க. படிச்சுட்டு ஒரு 2-3 நாள் தான் மறுபடியும் ஃபோன் பண்ணி, ஐயா மன்னிக்கணும், உங்களுக்கு நான் முதல்ல உங்களுக்கு சொல்லணும்னு நினச்சேன், அன்றைக்கு கன்சீவ் ஆனது எனக்கு தெரிந்தது, ஆனால் கன்ஃபர்மேஷன் வரல, அதனால் 2 நாள் கழிச்சு தான் அது கன்ஃபார்ம் ஆச்சு எனக்கு, அதனால் முதல் முறையாக உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப மகிழ்ச்சியுமா. அப்போ அது விடாது, ஆண் குழந்தை பிறக்குமா பெண் குழந்தை பிறக்குமா, அது உடனே நான் சொன்னேன், உனக்கு ரொம்ப பேராசை, குழந்தை தானே வேணும்னு கேட்டேன், ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்குறியே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், கவலைப்படாத, உனக்கு ஆண் குழந்தான் பிறக்கும், என்னால் சிவம்பெருக்கும் பிள்ளையார் திரு அவதாரம் செய்தார்னு அதை நம்பி படிக்கிற இல்லையா, ஆண் குழந்தான் பிறக்கும்னு சொன்னால் அதே மாதிரி பிறந்தது வச்சுங்க. நாம் சொல்கிறதா இல்லை, அவர்களுக்குள்ள தவம் திருமறையுடைய தவம் இருக்கு இல்லையா, அது அவளுக்கு பலிக்குதுன்னு பார்க்குறோம். அதனால் திருமுறைகள் நமக்கு பலிக்கலைன்னு சொன்னால் நமக்கு நோய் அதிகம்னு அர்த்தம் இல்லையா. திருமறை பலிக்குதுன்னு சொன்னால் நம்ம பக்குவம் பெற்றோம்னு அர்த்தம். திருமறையில் அந்த சந்தேகம் கிடையாது, அது மந்திரம், அது வந்து அந்த மருந்து ரொம்ப வீரியமான மருந்து தான், அது கூட நமக்கு பயன்படலைன்னா அளவு நோய் நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம், அந்த வினை நமக்கு இருக்குதுன்னு அர்த்தம் தவிர திருமுறை நாம் படிக்கக்கூடாது, அதுக்கு பக்குவமாக நாம் செய்யணும். ஏன்னா இந்த மாதிரி நான் இன்னொரு என்னுடைய நெருங்கிய நண்பனுக்கு நான் வேண்டுகிறேன்னு சொல்லி கூட வேணாம், அவனுக்கு கடவுள் நம்பிக்கை கிடையாது ரொம்ப, அந்த பெண்ணுக்கு ரொம்ப கடவுள் நம்பிக்கை. ஐயா அன்றைக்கி தான் பூஜைலாம் பண்ணுறீங்களே, எனக்காக வேண்டக்கூடாதுன்னா வேண்டலாமா, வேண்டலாம், பராத்து பூஜை செய்யலாம் என்று சொல்லி நான் வேண்டி தான் பார்த்தேன். ஆனால் குழந்தை இல்லை. அது என்ன காலம், இதில் இல்லை, குழந்தை கிடையாது. இல்லை, ஏன்னா அந்த அந்த தந்தையாக இருக்கிற கணவனுக்கு அது பக்குவம் இருக்கணும் இல்லையா, அவனுக்கு நம்பிக்கை இல்லைன்னா அது பலிக்காது, அதுவும் பார்க்கணும். நாம் மந்திரம் சொல்கிறோம், இப்போ படிக்கிறோம், அவர்களுக்கு அந்த நம்பிக்கை முதல்ல வரணும் என்று பார்க்கணும். அதனால தான் திருமுறைகள் எல்லாம் நாம் முதல்ல நம்பினால்தான் அது பலன் என்று. அது மாதிரி எவ்வளோ அனுபவங்களை நாம் சொல்லலாம், அதுக்காக நான் சொல்கிறோம். அதான் அஞ்சுல ஆணைன்னு பார்க்குறோம், அதுதான் நம்ம 64வது இல்லையா. அதான் அஞ்சுல ஆணை அடவியுள் வாழ்வன்ட்ட, காட்டு யானைகள் 5 புலன்களையும் காட்டு யானையா சொல்றார். தமிழ்ல திருவள்ளுவர் வரும், தமிழ அந்த புலன்களை வேடுவராக சொல்ற வழக்கம் உண்டு, நெருப்பாக சொல்ற வழக்கம் உண்டு, யானையாக சொல்ற வழக்கம் உண்டு, எல்லாம் வலிமையானதுன்றதுக்காக சொல்ற வழக்கம். வேடுவராக சொல்றது என்ன காலம் என்று சொன்னால் மறைந்திருந்து கொல்லும், வேடுவர்களெல்லாம் மறைந்திருந்து கொள்வார். அதுபோல 5 புலன்களும் நம்ம மறைந்திருந்து கொள்ளுகிறது, நம்ம கூட தான் இருக்குது, கூடவே இருந்தாலும் அது மறைந்திருந்து நம்மை கொள்ளுகிறது.
அந்த புலன்கள். அது சுவையொளி ஒரு ஓசை நாற்றம் என்றால் அதை நம்மால் கடக்க முடியல. அது வேடராக முடுகுவர் இருந்து உள் ஐவர் மூர்க்கரே இவர்களோடும் அடிகிறேன்னு வாழமாட்டேன் அதிக வீரட்ட நீரேன்னு அப்பர் பெருமான் இவரை வேடரா சொல்றான்னு பார்க்கும். யானையா சொல்ற வழக்க நமக்கு உண்டு. வள்ளுவர் உரன் என்னும் தோட்டியான் ஓரைந்தும் காப்பான் வரன் என்னும் வைப்பிற்கோர் வித்து என்று அங்கே ஓரைந்து என்பது யானையா சொல்றார். உரன் என்னும் தோட்டி என்றார். தோட்டி என்றால் அங்குசம். இந்த அங்குசத்தினால் 5 என்று சொன்னதுனால அது யானைகள் வைத்துக்கணும். உரன் என்று அறிவு என்கின்ற ஆயுதம் உனக்கு கொடுத்துருக்கிறான், அது அங்குசம். அறிவை அங்குசமாக சொன்னதுனால அந்த அங்குசத்தினால் அடக்க வேண்டியது 5 என்றால் ஓரைந்து வென்றால் 5 யானைகள் என்று எழுதுறாங்க. எனவே புலன்களை 5ஆ சொல்லலாம். இது காட்டு யானை என்றார். காட்டு யானை, கோயில் யானைன்னா பரவாயில்ல, காட்டு யானை ரொம்ப கடுமையானது. காட்டில் உள்ள வாழ்வனமாகிய 5 யானைகள் உள்ளன. 5 உள்ள ஆணைன்னு. ஆணை இங்கே எங்கிட்ட பாட்டு தப்பாரு, நான் ஆணை தான் படித்தேன். 2 சூழ் இருக்கணும் அங்கே. என் பாட்டில் ஆணைன்னு இருக்கணும். நான் கூட முதல்ல ஆணை எழுதி ஆணை எழுதியிருக்கிறேன். ஆணை ஆணை தான், யானை தான் ஆணைன்ற. 5 ஆணை அடவியுள் வாழ்வன. அவைகளை அடக்குதற்கு சிவநாமத்தில் உள்ள 5 எழுத்துக்களே அங்குசமாய் உதவும். சிவனுடைய நாமத்தில் இருக்கிற 5 எழுத்து இருக்கு இல்லையா, அதுதான் அங்குசம் என்றால் அதை படைக்கலம் என்கிறார். நம்முடைய நாவுக்கரசர் படைக்கலம் என்கிறார், அத்திரம் என்கிறார் ஞானசம்பந்தர். அத்திரம் மாவன 5 எழுத்துமே என்றார். படைக்கலமாகும் நாமத்து எழுத்து 5 என் நாவிற்கொண்டே என்றார். அதை படைக்கலமாகவும் சொல்லலாம், அஸ்திரமாகவும் சொல்லலாம். 5 எழுத்து. அந்த யானைகளை கொள்வதற்கு அந்த அங்குசம்னார். 5 சிவநாமத்தில் உள்ள 5 எழுத்துக்களே அங்குசங்களாய் உதவும். அப்புறம் அந்த அங்குசத்தை கொண்டு அவைகளை முழுதும் அடக்க வல்லவர்க்கே 5 பூதம் முதலிய தத்துவங்களுக்கு முதல்வனும் முதற்கடவுளாகிய சிவனது இடத்தில் புகுதல் கூடும். 5ஐயும் கூட தடுக்க வல்லார்கள். மொத்தமாக அந்த 5ஐயும் கூடன்றார் இல்லையா, 5ம் கூடும்னே மொத்தமாக அர்த்தம். ஒரு புலனை அடக்கிவிட்டு ஒரு புலனை அடக்காமல் இருக்கக்கூடாது. 5 புலனையும் 5 புலனையும் கூடன்றார். கூட தடுக்க வல்லார்களுக்கு அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே. பஞ்சபூதங்களுக்கு தலைவராக இருக்கின்ற பெருமான் முதற்கடவுள் ஆதியாக இருக்கிறான். 5 ஆதினார், அதுக்கெல்லாம் ஆதினார். பாட்டை பார்த்தீங்கன்னா அஞ்சாதி ஆதின்னு வரும். அஞ்சாதி என்றால் 5 பூதங்கள் முதலாக இருக்கின்ற எல்லா தத்துவங்கள் எல்லாவற்றுக்கும் அவன் ஆதி என்றால் முதல்வன் அர்த்தம். ஆதியாக இருக்கிறான், அவன் அகம்புகுவான், நம்முடைய உள்ளத்திலே நெஞ்சத்திலே புகுவான் என்று சொல்றார். 5 ஆணை என்றதும் அடவி என்றதும் தாம் குறித்த அவை என்னும் புரளவாய் நின்றன. அடவின்னு ஒன்று சொல்லியிருக்கிறார், 5ன்னு சொல்லியிருக்கிறார், அதை யானைன்னு சொல்றார். யானை எங்கே வாடும் என்றால் காட்டிலே வாடும் என்று நமக்கு தெரியும். அதனால அடங்காத யானைகள் 5. அது காடு என்று சொன்னார். அப்பர் பெருமான் பாடுற பாட்டு தானே, திருக்கோயில் இல்லாத திருவில் ஊரும் என்ற அந்த பாட்டில் பருக்கோடி பக்தியால் பாடாத ஊரும் பாங்கினோட பலத்தில் எல்லாரும் பாட்டில் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடேன்னு முடிக்கிறார். இதெல்லாம் ஊருன்னு சொல்லாப்பா, அதெல்லாம் காடுன்றான்னு அவர் நாகரிகமாக சொல்லிட்டு போயிட்டார். உரையாசிரியர் என்ன பண்ணுறாங்க, இவையெல்லாம் ஊரல்ல காடு என்றால் அப்போ காட்டில் இருக்கிறது எது என்றால் விலங்கு தானே. ஊரில் இருந்தால் ஊர் மக்கள், காட்டில் இருந்தால் விலங்குகள் தான், காட்டு மக்கள். எனவே ஊர் மக்கள் அல்ல, அது காட்டு யானைகள் அல்லது காட்டு விலங்குகள் என்று அவர் சொல்கிறார். அதான் 5 யானை என்று சொன்னார். அப்புறம் அடுத்த விளக்கமாக இருக்கு உங்களுக்கு. அவை ஐம்பொறிகளும் தத்துவ தாத்வீகங்களும் கூட்டங்களுமாம். அஞ்சாதி என்பது தத்துவம் தாத்வீகம் என்று 2. இன்னைக்கு கூட காலையில் சொன்னாது. தத்துவம் என்றால் 36 தத்துவம், தாத்வீகம் என்று சொன்னால் 60 தாத்வீகம், 96 தத்துவங்கள். 50 தத்துவங்களும் 60 தாத்வீகங்களாக உள்ளவை என்று பார்க்கும். 5க்கும் 5 எழுத்து என்றது நயம் தோன்றி நின்றது என்றார். அதாவது ஒரு புலனுக்கு ஒரு எழுத்து வச்சுக்கின்றார் இல்லையா. 5 எழுத்து 5 புலனுக்கு அடக்கம். நீங்கள் 5 புலனுக்கு ஒவ்வொரு எழுத்து கூட வச்சுங்க பரவாயில்ல. என்ன கண்ணுக்கு ஒரு சி, காதுக்கு ஒரு வா என்று வைத்து கொண்டாலும் கூட 5க்கும் 5 எழுத்து கஷ்டம் கிடையாது. 5க்கும் 5 எழுத்து, 5க்கும் 5 எழுத்து என்பது நயம் தோன்றி நின்றது என்றார். நகாரம் முதலியவற்றை மூக்கு நாக்கு
கண் மெய் செவி என்பவற்றோடு முறையை ஏய்த்து காட்ட முயல்வாரும் உளறு என்று அவங்க எழுதியிருக்காங்க. அது அப்பா அதை ஒத்துக்கலை. நமசிவாயன் இருக்கு இல்லையா, அந்த நா என்றால் மூக்கு, அப்புறம் வா என்றால் மா என்றால் நாக்கு என்று அப்படி சொல்கிறாங்களாம். அது அவர் அப்பா அதை எழுதலை. அந்த மாதிரி சொல்கிறாங்க. நமசிவாயத்தை 5 எழுத்து 5 எழுத்துக்கு சொல்கிறாங்க. 5 பொறிகளுக்கு 5 எழுத்துன்னு சொல்கிறாங்க. அது பொருத்தமாக இல்லைன்றாங்க. சில பேர் அப்படி வலிந்து சில பேர் பொருள் சொல்லுவாங்கன்னு அதை எழுதுறாங்க. அது அவசியமில்லை. நகார முதலியவற்றை மூக்கு நாக்கு கண் மெய் செவி என்பவற்றோடு முறையை ஏய்த்து காட்டுவார்கள் என்று வருது. இந்த கூடை என்றால் ஒரு சேரன் அர்த்தம். அஞ்சாதியாகிய ஆதி என்க. அஞ்சாதின்னா 5 புலன் 5 பூதங்களுக்கெல்லாம் தலைவனாக அவன் தான் ஆதி என்றால் ஆதி முதல்வனாக இருக்கிறான் சொல்றது. நம்முடைய பெருமானை சொல்ற பொழுது ஆதியந்தம் இல்லாதவன் ஒரு வார்த்தை சொல்றோம், ஆதியும் சொல்றோம் இல்லையா. அதை எதை நோக்கி சொல்கிறோம் என்றால் ஆதியந்தம் இல்லை என்பது அவருடைய சொரூப லட்சணம். அவனுக்கு ஆதியும் கிடையாது, அந்தமும் கிடையாது, தோற்றம் முடிவு கிடையாது என்பது சொரூப லட்சணம். ஆதி என்று சொல் பாட்டு ஆதி உன்னை அல்லால் ஆளே நல்லேன்னு பாடுறார். ஆதி என்று வந்தால் அது உலகத் தோற்றத்திற்கு அவன் ஆதியாக முதல்வனாக இருக்கிறான் என்று, தோற்றத்திற்கு முதல்வனாக இருப்பதுக்கு தான் அவன் ஆதின்னு சொல்கிறான். அதனால் இங்கே 5 ஆதி என்றால் எல்லாவற்றுக்கும் முதல்வனாக இருக்கின்றவன் என்று. அப்புறம் அகம் என்றால் அகத்திலே புகுகிறான் என்றால் திருவடி நிழல், பெருமானுடைய திருவடியை நம்முடைய நெஞ்சத்திலே புகுகின்றான் என்று பார்க்கிறோம். பிரேக் விட்டுக்கலாம். அஞ்சுள ஆணை அடவிகள் வாழ்வன, அஞ்சுக்கும் அஞ்செழுத்து அங்குசம் ஆவன, அஞ்சையும் கூட தடுக்க வல்லார்கட்கு அஞ்சாதி ஆதி அகம்புகலாமே என்றார். அதாவது அஞ்சையும் தடுக்கணுன்றார். அதாவது முற்றிலும் நோய் தீர வேண்டும்னு இப்போ சொல்கிறோம் இல்லையா. சாதாரண ஒரு நோய் கூட வந்தால் ஒரு 3 நாள் ஜாக்கிரதையாக இருங்க சார், அப்புறம் ஒரு வாரம் இருங்க சாப்பிடாதீங்களான்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ தான் முற்றும் கழிவுன்றாங்க. அப்போ நோய்க்கு ஒரு முதல் என்று ஒன்று இருக்கு இல்லையா. அந்த நோய் முதல் நீங்கினால்தான் உங்களுக்கு அந்த நோய் தீரும். சும்மா மேலுக்கு மருந்து கொடுத்துட்டு அது தீர்ந்தால் 2 நாள் 3 நாள் மறுபடியும் வந்துடும். எனவே வேறு இருந்தால் மீண்டும் நோய் வருவது போல இந்த 5 பொறிகள் 5 புலன்கள் என்றால் ஒரு புலனை மட்டும் நான் வச்சுக்கிறேன், இப்போது மற்ற 4 புலனை அடக்கிறேன்னு சொன்னால் அது ஒன்று போதுன்ற. அந்த ஒன்றே மற்றெல்லாம் கொண்டாந்துடும். நான் தனியாக இருக்கிறேன் என்று அந்த மற்ற புலன்கள் எல்லாம் கூட கூட்டியாந்துறதுக்காக முற்றிலுமாக ஒழிய வேண்டும் என்று சொல்கிறார். அதான் கூட அஞ்சையும் கூட தடுக்க வல்லார் என்றால் 5 புலனையும் ஒரு புலனை கூட விடாமல் என்ன வேண்டும் சொல்கிறார். சிவஞான போரத்தில் சீவன் முத்திரனுக்கு சொல்கிற பொழுது அதெல்லாம் சொல்கிறார். முதல்ல நமக்கு ஆணவத்தெல்லாம் நீக்கியாச்சு, எல்லாம் நீக்கியாச்சு. இப்போ என்ன வரும், பொருள் மேலே ஒரு ஆசை வரும். முதல்ல எல்லாத்தையும் நீக்கின்றவர்களுக்கு கூட, சீவன் முத்திர இருக்கின்றவர்களுக்கு கூட பொருள் மேலே ஒரு ஆசை முதல்ல வரும். அது மாயை. அந்த மாயை வந்தவுடனே அப்போ என்ன, அதை அடையலாமா என்று வந்தால் அது கண்மம் வந்துடும். மாயை கண்மம் வந்தால் உடனே ஆணவம் மறைஞ்சிருக்கு இல்லையா, அது வந்துடும். நீங்கள் ஆணவத்தை நினைக்கல, கண்மத்தை நினைக்கல, நினச்சது என்னமோ இருந்தாப்பா நான் நினச்சேன், இதுக்கு என்னப்பா நான் என்னங்க நந்தவனத்தில் போய் கமலினி அனந்தினி பார்த்தேன், நான் வேற என்ன பண்ணேன் அப்படின்னாரு. பார்த்தா போகிறாதா, பார்த்து சரி என்ன தொட்டு பேசுகிறேன், ஒன்றும் கிடையாது, பார்த்தது தான். மாதர்பால் மனம் போக்கினாய் ஆதலால் காதல் செய்து அணைவாயிட்டார். எவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இருக்கிறாரு இல்லையா. அதான் நினைத்த நமக்கு சொல்கிறோம் இல்லையா, நினைத்தலும் செய்தலோடு ஒக்கும்னு. இன்னும் சொல்லப்போனால் செய்வரை காட்டி நினைப்பு ரொம்ப மோசம் என்று சொல்கிறாங்க இல்லையா. அதனால் முற்றிலுமாக ஒழிக்க வேண்டும் என்றால் அந்த நினைப்பும் இருக்கக்கூடாது, நினைப்பை ஒழிக்கணுன்றாங்க. சிவபூஜை கூட அப்படி சொல்கிறாங்க. சிவபூஜையுடைய பலனை கடைசியில் பெருமானுக்கு சிவார்ப்பணம் செய்யணும். எல்லாம் சிவார்ப்பணம் தான். அவர் செய்கிற திரவியம் எல்லாம் திரவியங்கள் எல்லாம் சிவார்ப்பணம் தான். அதுக்கப்புறம் என்னுடைய ஆன்மலிங்கமாக வைத்து ஆன்மா உனக்கு சமர்ப்பணம் என்று சொல்லிட்டு, இப்படி நான் ஆன்மலிங்கமாக வழிபட்டு இந்த ஆன்மார்த்தம் செய்த பூஜை செய்தேன் அல்லவா, இதுக்கு ஒரு புண்ணியம் அல்லவா, அந்த புண்ணியம் உனக்கு தான் என்று சொல்லிட்டா எழுந்துடணுமா. அதுதான் சொல்லுவாங்க. கோயிலுக்கு போனால் வெயிட்டில் நல்லா அதை உதறிட்டு வரணுமா இல்லையா, அதில் ஏதோ ஒட்டிகிட்டு வந்தால் வம்பா போடும். கோயிலில் இருக்கிற ஒரு தும்பு வந்தாலும் கூட அது அங்கே நமக்கு வந்துடும், அதை உதறணும்னு சொல்கிறாங்க இல்லையா. அதுபோல் சிவார்ப்பணமாக சிவபூஜை செய்தாலும் அந்த பூஜா பலனும் நமக்கு சிவார்ப்பணம் என்று சொல்ல வேண்டும்ன்றாங்க. அதுபோல் 5 புலன்களையும் நாம் கலக்க வேண்டும் என்று தான் சொல்கிறேன். 5 கதவை அடைப்பதும் காட்டி என்று ஔவையார் சொல்கிறார்.
இடைவெளிக்கு பின்னால் பார்க்கலாம்.